நாய்கள் குறிப்பதால் பயணங்கள் நின்றுவிடுவதில்லை அப்படின்ற மாதிரி தான். ஸோ பெரியார் பற்றின விளைவு அவரோட சிந்தனைகள் அவரோட கருத்துக்கள் மூலியமா இங்க ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அதோட பயனாலே நான் உருவாகி இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சொல்லக்கூடாது? சங்கிகள்கிட்ட இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அது அறிவு. அதனால நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட தான் வரணும்ன்றது அப்படி வெளிப்படையா சொல்ல முடியாது. கிளாரான்ட்டு ஒரு ரோபோட் ஒன்று பண்ணோம். ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் ட்ரைன் பண்ணலாம் பசங்களுக்காக அப்படின்னு. ரோபோ வச்சு நீட் ட்ரைனிங். ஆமா, ஏன்னா நீட் வேணான்றதான் நம்மளோட கருத்து. அதுதான் கிளாரா வந்து அவையா மாத்திட்டோம். ஏன்னா கிளாரான் வந்து அந்த கிறிஸ்டியன் பேர் நினைச்சிட்டாங்க இவங்க. ஆவிகளா சீமான்லாம் யாரு? அவருக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் அவரெல்லாம் எங்க நிக்க வேண்டிய ஆளு. அவரை விட்டே நம்மள்ட்ட பேசும்போது யாரும் நம்ம வீட்டுல இருக்க அண்ணனோ சித்தப்பாவோ, அவர் நம்ம தாத்தா இருக்கும்ல, தாத்தா மாதிரி அவர் வந்து நம்மள்ட்ட இப்படி சொல்றாரு அப்படின்னும் போது ஒரு பேரன்னா நான் பாக்குறேன். நம்ம வந்து பேக் டு த ஹோம் போகணும், வேர்களை தேடி போங்கள் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. வேர்களை தேடி ஓடுங்கள் எங்க பூமி கீழே. இதுக்கு நான் ஓடணும்? பழம் மரத்து மேல தானே இருக்கு. நான் ஏன் வேரை பார்க்கணும்? நான் பழத்தை பறிக்க போறேன். என் பசி அதுதான் தீக்கும். நான் வேரை நோக்கி போக சொல்லாது. ஒரு பேஷண்ட் இருந்தால் தான் ஒரு டாக்டர் ஊசி போட முடியும். ரெண்டு பேருமே டாக்டராக இருந்தால் மாற்றி மாற்றியே ஊசி போட முடியும். எல்லாரும் டாக்டர் ஆகிட்டாக்கா யார் நோயாளியா இருக்கிறதுனாக்கா யார் நோயாளியா இருக்குது? விவசாயத்தை புனிதப்படுத்தாதீங்க. அது ஒரு நல்ல தொழில். யாருக்கு நிலத்துக்கு உரிமையா இருக்கும், யாருக்கு அது மோசமான தொழில்? அந்த நிலத்துல கூலியா இருக்கும். காலத்துக்கு போய் பாருங்க, படுத்து கிடவு தான் இன்ஜினியர் அப்படின்ட்டு. இது வந்து எதெல்லாம் வந்து பெரிய உயர்வான தொழிலோ அதுல வந்து பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் வந்துட்டாக்கா அவனை மட்டும் தட்ட பார்ப்பான். அவன் அதுல தப்பிச்சோன்ட்டாக்கா அவன் பண்ற தொழிலை மட்டும் தட்ட ஆரம்பிச்சு. முதல் விஷயம் சாப்பாடு. படிக்கிறதுக்கு உயிரோடு இருக்கணும், அதுக்கு சாப்பாடு வேணும். சத்துணவு திட்டம் இல்லை, இப்போ நீங்களும் சத்துணவு திட்டத்தில் பயனாளி. இல்லை, ஆனால் எங்கள் அம்மா காலையில் எனக்கு உப்புமா கட்டி கூட வைக்கலாம இருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. வக்கட்டவர்களோட நாங்கள். ஆமாம், இல்லை நான் என்ன பண்ணிட்டோம், பட்டினியாக இருக்கணுமா? எதுக்கு இப்போவும் வந்து கோட் சூட் போட்டுருக்கு, அதெல்லாம் ஏன் அப்படின்ற ஒரு பார்வை. அது வந்து இவெல்லாம் கோட் சூட் போடுறானேன்ற வயதறிச்சலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சட்டை போடாத ஒரு கம்யூனிட்டி சட்டை போட்டாக்கா சட்டையெல்லாம் யாருப்பா போடுறா கஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல. இல்லை, இங்கே சட்டை போடாமல் நிறைய கம்யூனிட்டி பைக்லலாம் போகிறாங்கல்ல, எதுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? சட்டை போடாத அது அவங்க வேற எதை காட்டுறதுக்காக போறாங்கன்னு நமக்கு தெரியல. பெரியார் அறிமுகப்படுத்தினது ஒரு ஆசிரியரா அல்லது வேற இல்லை நீங்களாவே எங்கேயோ புக் வாங்கி படிச்சிங்களா அல்லது வீட்டில் அப்பா சொல்லி கொடுத்தாரு ஒரு திராவிட கழகம் ஒரு இயக்கம் பின்புலம் உண்டு அப்படி உங்களுக்கு முதல் அறிமுகம் இங்க? ஜல்லிக்கட்டுல. என்ன சொல்றேன்? ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து ஒரு காவல்துறை நண்பர் தான் நமக்கு பெரியார் அறிமுகப்படுத்தினார். கருப்பு சட்டை போட்டிருக்கியா அப்படின்னாரு. அவன் கருப்பு சட்டை தான் போட்டிருக்கேன் அப்படின்னு. பலரும் விட்டு என்ன பெரியார் அணின்னு கேட்டார். பெரியார் அம்பேத்கர் முரண் இல்லை, அது ஒரு வண்டியோட 2 சக்கரம். நீங்கள் ஒரு சக்கரம் தான் பெருசு, ஒரு சக்கரம் சின்னதாக நீங்கள் சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த 2 சக்கரத்தை ஈக்குவலாக நீங்கள் எடுத்துக்கிட்டா மட்டும் தான் நீங்கள் அதை ட்ராவல் பண்ண முடியும். அந்த வண்டி உங்களுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதனால் வந்து சக்கரம் வேணுமா இல்லாட்டி வந்து ஒரு சக்கரத்தை கழட்டி வச்சுட்டு அதே இடத்துல எடுக்க போகிறீங்களா இல்லை ட்ராவல் பண்ண போகிறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியது. ஓப்பனிங் கொடுக்கறது மட்டும் அவங்க என்ன இறக்கி விட்டுறீங்களா? ஈஸியா இறக்கிடுறீங்களா? இந்த டிபேட்ல வர்றது மாதிரி இடகடல பேசினா பரவாயில்ல. ஏதோ சங்கி சிக்குவா சங்கில பிடிக்கலாம். பாட்டுக்கு எழுதிக்கிட்டு இருப்பேன். டேக் லெஃப்ட் பார். அந்த கேமரா தானே, நான் இதை பார்த்து பேசுறேன். இல்லை, எந்த கேமரா இருந்தா உங்களுக்கு நல்ல கேமராமேன் வச்சிருக்கேன். டேக் லெஃப்ட் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தொடர்ந்து மகிழ்நன் எங்கன்ற கேள்வி வருது. மகிழ்நன் வந்து ஒரு திரைப்பட வேலையில ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார். ஒண்ணுதானா? ஒன்றும் இல்லை, அவர் பல திரைப்படங்கள் எங்கள்கிட்டே அப்பப்போ டெய்லி ஒன்றா சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த படம்ன்றாரு, நாளைக்கு இன்னொரு படம் சொல்றாரு. கிட்டத்தட்ட 2-3 திரைப்படங்கள்ல திரைக்கதை, வசனம், இணை இயக்கம், துணை இயக்கம், பல பரிமாணங்கள்ல ஏகப்பட்ட கிராஃப்ட்கள்ல பூந்து விளையாண்டுட்டு இருக்காரு. 69, 64 வயசா? அந்த வேலைகளில் அவர் ஈடுபட்டு இருக்கிறார். அதனால தான் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. மற்றபடி தொடர்ந்து அவர் நம்மோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கின்ற சிறப்பு விருந்தினர் கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பெரியார் குறித்து ஒரு இளைஞர் ஒரு மேடையில் வந்து நான் இந்த இடத்தில் இருப்பதற்கு காரணம் பெரியார், இந்த மேடையவே அவருக்கு நன்றி சொல்வதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். ஒரு தொழிலதிபர் இப்படி பேசுவது அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ரேர். இப்போ அதை தாண்டியும் அவர் பேசியிருந்தார். அது ரொம்ப வைரலாக இருந்தது. டிரான்சன் நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ, அண்ணா யூனிவர்சிட்டி 2012 பேட்ச். ஓ,
அந்த பேஜா அது கோர்த்துறணும்ல, ஏன்னா எதிர்த்தாப்புல இருக்கும்போது கொஞ்சம் 2012 அண்ணா யூனிவர்சிட்டி பேட்ச் டிரான்சன் நிறுவனத்தினுடைய சிஓ அண்ட் ஃபவுண்டர் திரு கென்னத் ராஜ் அன்பு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தான் இன்றைக்கு நாம் உரையாட இருக்கிறோம். வாருங்கள் நண்பர்களே, நம்முடைய வேலையை தொடங்கலாம். வணக்கம். நீங்க பேசின அந்த ஸ்பீச்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மேடையாக இருந்தது. நன்றி சொல்லி அந்த மேடையை பயன்படுத்துவதாக அந்த இதை பார்க்க முடியுது. அது என்ன விழா? அந்த விழாவில் நீங்கள் எப்படி கலந்துட்டீங்க? இது தமிழக அரசோட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அந்த துறை நடத்தின பெரியார் கருத்தரங்க நிகழ்வு, அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு அந்த நிகழ்வில் மண்மிகு அமைச்சர் உதயநிதி அவர்களின் அலுவலகத்திலிருந்து ஒரு ஃபோன் வந்தது. அவங்க விஏ செந்தில் சார் பேசினாங்க, இந்த மாதிரி பெரியார் குறித்து ஒரு நிகழ்வு நடத்துகிறோம், அதில் நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சர் விருப்பப்படுறாங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக பெரியார் குறித்து பேசணும்னு சொல்லும்போது வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் யோசிக்கவே இல்லையா? இதில் யோசிக்க என்னங்க இருக்குது? கரும்பு தின்ன கூலியா நமக்கு? பெரியாரை பற்றி பேசுங்கனாக்கா வாங்க பேசுவோம், அவ்வளவுதான். ஸோ அது நமக்கு சின்ன வயசுல ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் இருக்குல்ல, பிடிச்சவங்கன்னு இருப்பாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட நபர் அவரை பற்றி பேச நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுனாக்கா அதையே நான் யோசிச்சு சொல்லணும். எல்லா வேலைகளும் கேன்சல் பண்ண அன்றைக்கி அங்கே வரேன்னு சொல்லியாச்சு. இல்லை, இப்போ பொதுவாக இந்த மாதிரி அழைப்பு வரும்பொழுது பெரியார் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியான ஒரு முகம், தமிழ்நாட்டில் பெரியார் எந்த அளவுக்கு ஐடியாலஜியான முகமாக இருக்கிறார், அதே மாதிரி ஆப்போசிட் நபர்களும் இருக்காங்க. பெரியாருக்கு எதிராக திராவிடத்தால் வீழ்ந்த முறைவே அப்படிங்கிற குரூப்பாக இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய சில 3% குரூப்பாக இருக்கட்டும். ஸோ இப்படி போகும்போது புல்புல் பறவையில் பிறந்த குரூப்பாக இருக்கட்டும், இப்படி நீங்கள் ஆதரவு அப்படின்னு நிலைப்பாடு எடுத்து அவரை நீங்கள் என்டார்ஸ் பண்ணி அல்லது புகழ்ந்து பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதிர்ப்பு முகம்ங்கிறது உங்களுக்கு இங்கே ஃபிக்ஸ் ஆகும்ல. அப்போ இவர் இந்த பிராண்டு கருப்பு, அதனால் நாம் இவரை ஏற்கக்கூடாது, இவரை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முத்திரை உங்கள் மீது குத்தப்படும். நீங்கள் ஒரு தொழில் சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, தொழில் சார்ந்து இயங்கக்கூடியவங்க ஒரு ஐடியாலஜியை ஏற்றுக்கிட்ட நபராக இருந்தாலும் கூட பொது வழியில் பேசுகிறங்கும் பொழுது தன்னோட தொழில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக பொதுவாக சொல்ல மாட்டாங்க. சினிமா துறையில் நிறைய பெரியாரை ஃபாலோ பண்ணுற நபர்கள் இருப்பாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் பெரியாருக்குன்னு போடப்படுற மேடையில் அவங்க ஏறுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அல்லது அந்த வாய்ப்புகள்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் சினிமா துறையில் நம்ம பெரிய வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் இங்கே வருவாங்க. முன்னாடி இருக்கிற மாதிரி எம்ஆர் ராதா மாதிரி நபர்கள் இப்போ இல்லை இல்லைங்களா? ஏன்னா தொழில் பாதிக்கப்படும், வாய்ப்புகள் ஒரு பக்கத்துலேருந்து ஒரு 100 பக்கத்தில் வாய்ப்புகள் குறையுதுனாக்க வருமானம் குறையும் அப்படிங்கிறதுக்காக அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் தொழில் துறையிலும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பேசும்பொழுது அந்த பயம் இல்லையா உங்களுக்கு? நிச்சயமா இல்லை. ஏன்னா இப்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒரு தொழிலில் இருக்கீங்க, ஒரு நிறுவனத்தோட சிஇஓவாக இருக்கீங்கன்ட்டு, இந்த நிலையை உருவாக்குனதே பெரியாரோட சிந்தனைகள் தான். அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனை தான் நம்மளை உருவாக்குன்னு சொல்கிறதுக்காக ஒரு ஆள் வேணும் இல்லை. ரெண்டாவது அங்கே கலந்துக்கிட்டது அத்தனையுமே ஸ்கூலுக்கு போகிற காலேஜுக்கு போகிற தம்பிங்க. அவங்கக்கிட்ட இப்போ ஒரு ஹோப் ஒன்று கிடைக்க வேண்டியிருக்கு. எல்லாம் இன்ஸ்டாகிராமில் மூழ்கி போயிருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு மாதிரி டைவர்ஷனில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கு ஒரு கருவியாக அதை நான் பயன்படுத்த ஆசைப்பட்டேன். ரெண்டாவது, பெரியார் குறித்து பேசினா கண்டிப்பாக எதிராக ஒரு கூட்டம் சேரதான் செய்யும். அது நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம் அப்படின்னும் போது அதை எதிர்க்க சில ஆளுங்க இருக்கும். நாய்கள் குறிப்பதாக பயணங்கள் நின்று விடுவதில்லை அப்படின்ற மாதிரி தான். ஸோ பெரியார் பற்றின விளைவு அவரோட சிந்தனைகள், அவரோட கருத்துக்கள் மூலியமா இங்கே ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அதோட வெளிப்பாடா இல்லை அதோட பயனாளியாக நான் உருவாகி இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சொல்லக்கூடாது? லாபம் முக்கியம், தொழில லாபம் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் லாபத்தை விடவும் ஒன்று ரொம்பவும் முக்கியம், அது சுயமரியாதை. அந்த சுயமரியாதை நமக்கு கிடைச்ச காரணம் பெரியார்னும் போது அதை சொல்லுவோமே, அடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்துவோமே, அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சுயமரியாதை எப்படி நமக்கு இப்போ நமக்கு அது தனி வார்த்தையே தெரியலைல்ல. நம்ம ஒரு சிறப்பான விஷயமாக நம்ம பார்க்கல, ஏன்னா நமக்கு எல்லாரும் கிடைச்சிருச்சு, ஆல்மோஸ்ட் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த நிலையை எட்டதுக்கு காரணம் பெரியாருன்னும் போது சுயமரியாதையே அவ்வளோ சிரமப்பட்டு தான் அடைஞ்சிருக்கும்னும் போது அதை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறதா நான் உணர்றேன். ஸோ அதனால தான் கலந்துக்கிறேன். இப்போ அவரால் தான் இந்த இடத்துக்கு வந்தீங்க, அவர் பேரை பயன்படுத்துறதாலேயே தொழிலில் உங்களுக்கு பின்னடைவு வரும்னு ஒரு சில அச்சுறுத்தல்களும் வந்திருக்கும் தானே, அது பற்றின கவலை இல்லையா? சரி, ஒரு 2 விஷயம். ஒன்று, திறமை இல்லாதவங்க இல்லை தன் தொழில் சார்ந்த அறிவு இல்லாதவங்க யாரோ ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணியும் இல்லாட்டி குனிஞ்சு வளைஞ்சு நின்னும் சிலதை பண்ணலாம். என் தொழிலுக்கு முதலீடு அறிவு மட்டும்தான். நான் ஆரம்பித்தது வெறும் 50 ரூபாய் தான் ஆரம்பித்தேன். ஒரு லேப்டாப்பை சர்வீஸ் பண்ணி அதில் பணத்தை வச்சு, அந்த பணத்தை வச்சு இன்னும் 2 லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறதுக்கான கான்டாக்ட்ஸை உருவாக்கி அப்படி தான் என்னோட ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் முதல்ல உருவாக்குனேன் நான். இதெல்லாம் நாங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸை கேட்டதுங்க, கராஜில் வச்சு ஆரம்பிச்சது அதுன்னு. நம்ம முன்னாடி ஒருத்தர் 35 வயசுல இதெல்லாம் சொல்றாரு போது அப்படியே சிலுக்குது. 34 ஒரு வயசு கூட சொல்லிட்டேன். அப்படி லேப்டாப் சர்வீஸ் பண்ணி ஒரு 5000 ரூபாய் சேர்த்து வச்சு, அந்த 5000 ரூபாய் வச்சு ஒரு ஐசி வாங்கி, ஐசியை வச்சு ஒரு சர்க்கியூட்டை ரெடி பண்ணி, அந்த சர்க்கியூட்டை ஒருத்தவங்கிட்ட விற்று, இப்படி தான் நம்ம வளர்ந்துருக்கோம்.
ஸோ அப்படின்னும் போது இன்னைக்கு என்ன பிசினஸ் பண்றீங்க? இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ் ரிசர்ச் அண்ட் ஏஐ ஆட்டோமேஷன். இல்ல வேல்யூஸ் கேக்குறேன். 50 ரூபாயில ஆரம்பிச்சீங்க, இன்னைக்கு என்ன வேல்யூல? இன்னைக்கு கோடிகளை தாண்டி போக ஆரம்பிச்சு. கோடிகளில் பொருளும் தொழில் இல்ல அத்தனை கோடிகள்லாம் ஒன்றும் இல்லை, இப்பதான் பிகினிங். ஸோ அப்படி இருக்கு, க்ரோர்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர் போது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அறிவு மட்டும்தான் மூலதனம் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கட்டாயன்ற பயம் எனக்கு கிடையாது. ஏன்னா என்கிட்ட அறிவு எங்கே போனால் நான் பொழைச்சிப்பேன். நான் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டாலும் அதை மீறி நிற்கலான்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. அட்லீஸ்ட் பார்த்துக்கலாமே, என்னதான் அதுவும் பார்த்துப்போம். சங்கிகள்கிட்ட இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அது அறிவு. அதனால நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட தான் வரணும்ன்றது அப்படி வெளிப்படையா சொல்ல முடியாது. ஒரு தன்னம்பிக்கை இல்லை. நீங்க ஒரு மதர் போர்டில் ஆரம்பிச்ச வேலை இன்னைக்கு வந்து ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ ரெண்டுமே வெவ்வேறு முனைகள். இந்த டிரான்சிஷன் இண்டஸ்ட்ரியலாகவும் டெக்னாலஜிக்கலாகவும் இந்த டிரான்சிஷன் எப்படி சாத்தியப்படுச்சு? நான் இன்ஜினியரிங் முடிச்ச அப்புறம் வந்து ரொபோட்டிக்ஸ் கம்பெனி தான் ஒர்க் பண்ணேன். 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட் நல்ல ரெக்கக்னேஷன் கிடச்சிது, நேஷனல்லையும் கிடச்சிது, வெளியவும் போச்சு, இந்தியாவுக்கு வெளியும் போச்சு, அங்கேயும் அப்ரிஷியேஷன் கிடச்சிது. கிடச்ச அப்புறம் அந்த வேலையை விட்டு அப்புறம் வெளியே வந்துட்டேன். அது எனக்கு திருப்தி அளிக்கலை. அது வந்து தன்னோட அறிவு சார்ந்து பணம் ஈட்ட ஒரு தொழிலாக இருந்தே தவிர அந்த டெக்னாலஜியை வந்து அடித்தட்டு மக்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு விஷயமா நான் பார்க்கல. அப்போது என்ன நீங்கள் டெக்னாலஜி பண்ணாலும் அது விளிம்பு நிலையில் ஒருத்தருக்கு வந்து பயன்படாதப்போ அந்த வேலை எனக்கு வந்து திருப்தி அளிக்கலை. ஸோ விட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் படித்தேன். படித்தது பத்தலை, லைப்ரரி போய் உட்காந்து மறுபடியும் படிச்சுட்டு இருந்தேன். படித்து அப்புறம் 2018 மறுபடியும் இன்னோவேஷன்ஸ் பக்கம் வர ஆரம்பித்தேன், டிசைன் பண்ணுற பக்கம். ஸோ அப்படி ஆரம்பித்ததுலாம் சைடில் தான் வந்து இந்த லேப்டாப் ரெடி பண்ணுறதெல்லாம் இந்த வேலைலாம் பண்ண ஆரம்பித்தோம். அதில் வந்து பணத்தில் நம்மளோட இன்னோவேஷன்ஸ்க்கும் பணத்தை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் கற்றுக்க ஆரம்பித்தோம். மறுபடியும் ரோபோட்டிக்ஸ் இருந்ததால் அந்த ஃபீல்டு எப்படி போன்ற அடிப்படை அறிவு நமக்கு இருந்தது. ஸோ கொஞ்ச நாளும் சர்வே கஷ்டப்பட்டாலுமே பின்னால் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டேன். ஒரு சர்க்கியூட்டில் ஆரம்பித்து அப்புறம் 3-4 சர்க்கியூட்டாக ரெடி பண்ணுறது, சின்ன சின்ன ஆட்டோமேஷன்ஸ் பண்ணி கொடுக்கறது. அப்புறம் கொஞ்சம் கிளைண்ட்ஸ் பெரிய லெவல் கிளைண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் சில விஐபிஸ்க்கான கஸ்டமைஸ்டு ரோபோட்டிக் டிவைஸ் ரெடி பண்ணி தர்றது. ஃபர்ஸ்ட் எப்போ ஆஃபீஸ் போட்டீங்க? ஆஃபீஸ் வந்து 2019 போட்டேன். பெருங்கலத்தூரில் வந்து ஒரு ரூமில் இருந்தேன். நான் மட்டும் தான் ரூமில் இருப்பேன். இந்த மாதிரி ஒரு 10க்கு 10 ரூம் தான் இருக்கும். அது ஆஃபீஸில் நான் அங்கே தூங்குவேன். அதுதான் என்னோட ஆஃபீஸ். காலைல 10லேருந்து ஈவினிங் 5 வரைக்கும் அது என் ஆஃபீஸு. 5லேருந்து அடுத்த நாள் காலைல 10 மணி வரைக்கும் அது என்னோட ரூமு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டேபிளை திருப்பி வச்சு அதில் சர்க்கியூட் ரெடி பண்ணுறது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் 2019. அதுக்கப்புறம் தாம்பரமில் ஒன்று ஆரம்பித்தோம், 2020 ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் பெரிய ஆஃபீஸ், ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் அடுத்த ஆஃபீஸ் அது. அப்புறம் இப்போது பெரம்பூரில் ஒன்று இருக்குது, நாகர்கோவில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம், மதுரை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே 2 இருக்குது, சென்னையில் ஒன்று இருக்குது. ஸோ இது நான் 2018 ஆரம்பித்து 6 வருடங்களில் வந்திருக்கிற இடம். ஓகே, இப்போ உள்ள ஆஃபீஸ் எங்கே இருக்குது? இப்போ ஆஃபீஸ் எங்கே இருக்குது? ஏன் எல்லாரும் தேடி வர்றதுக்கா? ஒரு நல்ல இடத்தில் இருக்கிறது அப்படி நம்ம வச்சுக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் சர்வீஸ், லேப்டாப்பு, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேஷன் சர்வீஸ் ப்ரொவைடராக ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைடராக தான் இருக்கீங்களா? இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸுடைய ஸ்கோப் என்ன? இப்போ வந்து சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறோம், தென் R&Dயும் பண்ணுறோம். சர்வீஸ் இந்த சென்ஸ் வந்து லைக் ரோபோட்டிக்ஸான சர்வீசஸ் மட்டும்தான். சிலருக்கு வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டியிருக்கும், ரெகுலேட் பண்ண வேண்டியிருக்கும், அவங்க ஒரு பாட்டுக்கான ட்ரை பண்ணியிருப்பாங்க, அட்வைசர்ஸ் தேவைப்படும், அந்த மாதிரி சர்வீசஸ் பண்ணுறோம். அது தவிர ரோபோட்டிக்ஸ் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். அது இன்னொரு பிரான்ச், ட்ரைனிங் டிவிஷன் அது தனியாக இருக்குது. இதை தவிர்த்துட்டு ரோபோட்டிக்ஸ் R&D கிளாரான்ட்டு ஒரு ரோபோட் ஒன்று பண்ணோம். ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாம் ட்ரைன் பண்ணலாம் பசங்களுக்காக அப்படின்னு. ரோபோ வச்சு நீட் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஆமாம், ஏன்னா நீட்டு வேணான்றதான் நம்மளோட கருத்து. அதுதான். பட் அது போகிற வரைக்கும் இவங்க பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதனால் வந்து அவனுக்கு அந்த சிலபஸ்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு ரோபோட்டை அதை டீச் பண்ணாக்கா அவன் படிக்கிறான் இல்லை அடுத்த விஷயம். அட்லீஸ்ட் அந்த ரோபோட்டை பார்த்து நம்ம ஸ்கூலுக்கு வருவான்ல. ஸோ அதனால் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தோம். இப்போ அந்த கிளாரா வந்து அவையாக மாற்றிட்டோம். ஏன்னா கிளாரான் வந்து அந்த கிறிஸ்டியன் பேர் நினச்சிட்டாங்க இவங்க. வந்து கிளாரான்றவங்க வந்து ஜெர்மன்ல இருந்து ஒரு புரட்சியாளர், கம்யூனிஸ்ட் ஐக்கியத்தை சேர்ந்தவங்க. அவங்கள வந்து ஒரு முன்மாதிரியா வச்சு அந்த ரோபோட்டுக்கு வச்சா இவங்க வந்து நம்ம பேர் யார கெனித்தன் இருக்கா, அதே கிறிஸ்டியன் நினைச்சிருக்காங்க. மகளிர் தினம் அவங்களாலதான். ஆமா. ஸோ அதனால வந்து பேரை மாத்திட்டு யோசிச்சப்பதான் வந்து அவைன்ட்டு ரெடி பண்ணும். ஆக்சுவலா அவையோட எக்ஸ்பான்ஷன் அட்வான்ஸ் வோக்கல் வேலிடேஷன் அப்படின்ட்டு. நீங்க இந்த அலெக்ஸா மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் பேசும்போது சில புரியாட்டி சாரி ஐ கேன்ட் ரெகனைஸ் யூ சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி சொல்லாத ஒரு ரோபோட் தான் வந்து அவை, வாய்ஸை வேலிடேட் பண்றதுக்கு. ஸோ அட்வான்ஸ் வோக்கல் வேலிடேஷனை ஸ்டார்ட் பண்ணி வருது, அது அவைன்னு வந்துடுச்சு. அந்த பேர்ல இப்போ வச்சிருக்கோம்.
ஸோ இப்படி ரோபோட்ஸு அது இன்னொன்று ஃபைனல் டியூனுக்கு கொண்டு வரோம். பட் எங்களை திருப்தியெல்லாம் வச்சு திரும்ப இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாங்கள். இப்போ அவை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னும் நான் மார்க்கெட்டை கொண்டு வரல. அது வந்து இன்னும் இந்த ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் கெஸஸ்லாம் வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. பேசிக்கான வேலைகளை பண்ணுது, அதை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்படி ரோபோட்டிக்ஸ் ஹியூமனாய்ட்ஸ் வந்து R&D தான் எங்களோட ஃபர்ஸ்ட் மேஜர் கோர். ஆனால் தாடி இல்லாமல் இருக்கீங்க. நாங்கள் இந்திரன் படத்தில் பார்த்தா லேப்லன்னு சொல்லி வரும்போது ஒரு ஒட்டு தாடியாவது வச்சுட்டு வந்தாங்க நாங்கள் நம்புவோம். தாடி இருக்கணும்னா அவசியம் இல்லை, அதெல்லாம் சும்மா சினிமாவில் காட்டுறது. நிஜத்தில் தாடி வச்சுக்க மாட்டோம். ப்ரொஃபஷனல் நம்ம போவோம், நம்ம நிறைய ஸ்கூல்ஸ் போகிறோம், காலேஜஸ்லாம் போகிறோம். அங்கே போகிற பையன் என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும்னு நான் ஆசைப்படுவேன். அவன் என்ன மாதிரி வந்து இப்போ முடிஞ்ச தமிழக அரசோட வேலைகளும் கோட் சூட்டில் தான் போயிருப்பேன். அது சில பேர் மிகையாக தெரிஞ்சிருக்கும். ஏன் ஆசை, அங்கே வந்துருக்க அந்த 2000 பசங்க இருக்கானுங்கல்ல, அவனை ஒருத்தன் பார்த்து அந்த அண்ணன் மாதிரி மாற்றோட நினச்சிட்டாலே நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். ஸோ அதை நான் அந்த ஆசையை உருவாக்கணும்னு பண்ணுவேன். அந்த ஆசை வந்தால் மட்டும்தான். அப்போ அந்த ஆசையை எப்படி அச்சீவ் பண்ணுறது, இப்போ என்ன வேலைக்கு போகணும், அப்போ என்ன படிக்கணும், அப்போ இப்போ நம்ம எப்படி அதை படிக்க ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு கருத்து வரும். அதை உருவாக்க நினைப்பேன். இப்போ நீங்கள் கோட் சூட் போட்டு போகிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக நீங்கள் சொன்னீங்க. இப்போ இன்றைக்கி வந்து உலக அளவில் நிறைய முதலாளிகள் வந்து ரொம்ப நீட்டாக ஒரு சின்ன ஒரு காலர்லெஸ் டிஷர்ட்டு, ஒரு ட்ராக் ஷூட்டு, ஒரு ஸ்னீக்கர்ஸு, ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே செலவு பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு எலிட்டான ஒரு இது. எதுக்கு இப்போவும் வந்து கோட் சூட் போட்டுக்கிட்டு அதெல்லாம் ஏன் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அது வந்து இவெல்லாம் கோட் சூட் போடுறானேன்ற வயதறிச்சலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். நீங்கள் வந்து இப்போ மார்க் ஜக்கர்பர்க் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு சாதாரண டிஷர்ட்டை போட்டால் அதை எளிமையாக பார்ப்போம். இப்போ மார்க் ஜக்கர்பர்க் யாருன்னு தெரியாத ஒரு ஆள் அவர்கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு பார்வையற்ற நபர், இல்லாட்டி வந்து அவர் யாருன்னு தெரியாத கணினியை பயன்படுத்த தெரியாத எங்கள் அப்பா மாதிரி ஆட்கள்லாம் கொண்டு போய் நிற்கிறோம்னாக்கா என்ன ஒரு கருத்து இருக்கும், யாராவது ஒருத்தன் போகிறான்டா அப்படின்றதானே இருக்கும். அப்போ அந்த அடையாளத்தை எது கொடுக்குது, முதல்ல ஆடை தான். அப்போ அந்த ஆடை சரியாக இருக்கும்னு நினைப்பேன். இப்போ ஒரு ஷோரூம் போகிறோம், பயங்கரமாக லைட்டெல்லாம் போட்டு கிளார் அடிக்கும், அதை அப்போ தான் உள்ளே நுழையிறோம். ஆர்டர் பண்ண அப்புறம் பொருள் குடோன்ல இருந்தால் வரும். பொருள் அந்த குடோன் இருட்டாக தான் இருக்க போகுது, ஆனால் ஷோரூம் வெளிச்சமாக இருக்குல்ல, அந்த ஷோரூம் என் பாடியை நான் நல்லா மெயின்டைன் பண்ணணும். பார்க்குறவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும், ஆசைப்படணுன்ற அந்த இதை பண்ண நினைக்கிறேன். அது என்னோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். என்ன பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்? அதில் நம்ம தெரிஞ்சது தானே, சட்டை போடாத ஒரு கம்யூனிட்டி சட்டை போட்டாக்கா சட்டையெல்லாம் யாருப்பா போடுறா கசகசனுக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இல்லை, இங்கே சட்டை போடாமல் நிறைய கம்யூனிட்டி பைக்லலாம் போகிறாங்கல்ல, எதுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. சட்டை போடாத அது அவங்க வேற எதை காட்டுறதுக்காக போகிறாங்கன்னு நமக்கு தெரியலை. பட் எனக்கு வந்து மானம் ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு ஆடை ரொம்ப முக்கியம். அந்த ஆடை கொஞ்சம் உயர்ந்த ஆடையாக இருக்கணுன்றது என்னோட தேர்வு, அது என் செலெக்ஷன். நான் கோட்டு போடுற கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு வந்து யாருக்கும் உரிமை இல்லை, அது என்னோட விருப்பம். நான் நினச்சா நான் போடுவேன், அவ்வளவுதான். அது ஏன் போடுற சிம்பிளாக இருக்கலாமேனா நான் இருக்க மாட்டேன். எனக்கு இந்த ஆடை பிடிக்குதான் நான் போடுவேன், அதுக்கான சுதந்திரம் எனக்கு இருக்குது, நான் போடுறேன். ஸோ அதனால் வந்து அது அப்படி தான் நான் பார்க்குறேன். எனக்கு அதை போடணும் ஆசை. எங்கள் அப்பா கோட்டு போடல, என் தாத்தா கோட்டு போடல, நான் போடுவேன். இந்த எவல்யூஷன் வரணும்ல. எங்கள் அப்பா செப்பல் போட்டார், நான் 20,000 ரூபாய்க்கு ஒரு ஷூ போடுறேன். இந்த க்ரோத் நான் காட்டுவேன். இது வந்து பணத்தை காட்டுறது இல்லை, நான் வேற ஒன்று வந்து இங்கே கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ இன்னொன்று ஊருக்குள்ள இந்த சிம்பிளிசிட்டி குறித்த பார்வையும் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ சொன்னதுனால உங்கள் அப்பா சைக்கிளில் போய்கிட்டு இருந்தாரு, நீ இன்னைக்கு இப்படி பந்தாவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. நம்ம வந்து பேக் டு த ஹோம் போகணும், ரூட்ஸு வேர்களை தேடி போங்கள் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குல்ல. இந்த வேற தேடி போறது அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வேற தேடி தான் போற மாதிரி முடியும். அது கிராமங்களை ஒழிங்க, அப்பதான் ஜாதி ஒழியன்னு பெரிய சொன்னார். கிராமம் விட்டு வெளியேறி போங்க, அப்பதான் ஜாதி ஒழியன்ட்டு. திரும்ப கிராமத்துல போய் என்ன பண்ண போறீங்க? இல்ல, அங்க இயற்கையான சூழல் இருக்கு, மனிதரை மனிதர் நேசிக்கிறார்கள். அங்கதான் இங்கெல்லாம் ஊர்ல யாரும் பேச மாட்டாங்க. இப்போ வாண்டையார் கூட, பூண்டி வாண்டையார் கூட பேசுறாரு ஒரு பேட்டியில, சென்னையில பக்கத்து வீட்டுக்காரங்க கூட என்னை மதிக்க மாட்டான், ஆனா இந்த ஊர் பாருங்க எல்லாரையும் நான் அன்பா பழகுறேன், கிராமத்து மனிதர்கள் எளிமையானவர்கள், அன்பானவர்கள்ன்ற பார்வை. தூத்துக்குடியில வெள்ளம் வந்தது இல்லை, ஓடி போய் காப்பாற்றணும் அத்தனை பேரும் சென்னையில தான் போனாங்க. சென்னையில வெள்ளம் வந்தது இல்லை, ஊர்ல இருக்கிறவங்க யாரும் எத்தனை பேர் வந்து இங்க பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா சென்னையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் சமுதிரம் தெருவில் போய் வேலை பார்த்தான். நான் 3 நாள் போய் மணலில் இருந்திருக்கேன். இப்போ சென்னையில் இருக்கவங்களாம் வந்து அன்பானவங்க இல்லை, அடுத்த வீட்டான இருக்கிற பிரச்சனை கண்டுக்க மாட்டாங்கன்ற பிம்பமே பொய்யானது. ஊரில் என்கிட்ட விவசாய கூலியாக இருந்தால் இவன் சென்னையில் போய்ட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் சேர்ந்து சம்பளம் வாங்கிட்டு இப்போ ஊரில் வந்து பைக் ஓடி திரிகிறான் அப்படின்ற ஒரு பார்வை. இவனை எப்போ திரும்ப வீட்டுக்கு கொண்டு வரலாம், ஊருக்கு கொண்டு வரலாம், இங்கே தான் சுத்தமான காற்று இருக்குது, இங்கே தான் சுத்தமான நீர் இருக்குது அப்படி சொன்னாக்கா இந்த அழகான வார்த்தைக்குள்ளே அவனை அடைச்சி கொண்டு வர பார்க்குறாங்க. வேர்களை தேடி ஓடுங்கள், எங்கள் பூமி கீழையா. இதுக்கு நான் ஓடணும்? பழம் மரத்து மேலே தானே இருக்குது, நான் ஏன் வேரை பார்க்கணும்? நான் பழத்தை பறிக்க போகிறேன், என் பசி அதுதான் தீக்கும், என்னை வேரை நோக்கி போக சொல்லாது.
இல்ல நமக்கு தெரிந்த ஒரு முதலாளி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இப்படித்தான் வந்து அவர் சொந்த ஊர்ல போய் குடில் போட்டு தியானம் பண்றது இந்த மாதிரியான. ஆனா அவர் கம்பெனிலாம் வந்து வெவ்வேறு அர்பன் எல்லை பக்கெட், அதுக்கு பேரே பக்கெட். அதே மாதிரி சில பத்திரிகைகள்லையுமே எழுதுறாங்க, சில பிரபலமான பத்திரிகைகளும் கூட ஐடி தொழிலை விட்டு லட்சத்தில் சம்பாதிக்கும் விவசாயியை பாருங்கள், மாடு மேய்த்தால் கோடிகளில் கொட்டும் லாபம், ரோபோட்டிக்ஸ் தொழிலை விட்டு மாடு மேய்க்கும் இளைஞரை பாருங்கள், மாதம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். இப்படிலாம் அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, தொழில் பண்றவங்களை பத்தி எழுதி தொலைங்க வேணான்னு சொல்லல. அரசியலுக்கு வர்றேன்றவனெல்லாம் ஆடு மேய்க்கிறத பெருமையா பேசி எங்க தலையில கட்ட அந்த பாவத்தெல்லாம் நாங்க எங்க போய் சொல்லி அழுகிறது. இது ஒரு பிரச்சாரமா போயிட்டு இருக்கு. இங்க ஒரு சில கும்பல்கள் வந்து இது பிரச்சாரமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுல இளைஞர்களும் மயங்கிடுறாங்க. இதுல வந்து இப்ப ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற இளைஞர் வந்து ஒரு 1 லட்ச ரூபா மாசம் சம்பாதிக்கிறவன்னு வச்சுப்பேன். அவர் வந்து வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவுல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவர் போயிட்டு விவசாயம் பண்றாரு, அவருடைய மன திருப்திக்காக பண்றாரு அப்படிங்கிறது வேற. அது பிடிச்சிருக்கும், அவரோட காசு இருக்கும், அதனால அதை பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இது ஒரு பிரச்சாரமா கொண்டு போய் படிக்கிற மாணவர்கள் மத்தியில இது ஒரு பிரச்சாரமா கொண்டு போய் நீ எதுக்கு அங்க போற பாரு, அங்க உள்ளவனே இங்க வந்து விவசாயம் பண்றான் பாரு, அப்ப நீ எங்க போனாலுமே நீ சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்தாலும் சாப்பிட்டு தான் வேற வேலையை பார்க்கணும், அப்ப நீ ஏறு பிடிச்சாதான் சாப்பிட முடியும், சாஃப்ட்வேர் இல்லது ஏறு சாப்பிட்டு அப்படி வர முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்குல்ல. இது ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் மத்தியில ஆமாம்ல நான் இதுக்கு படிக்க போகணும், படிச்சா கடைசியில் சோறு தானே திங்கணும். இப்போ எவ்வளோ படித்தாலும் ஒரு பேஷண்ட் இருந்தால் தான் ஒரு டாக்டர் ஊசி போட முடியும், 2 பேருமே டாக்டராக இருந்தால் மாற்றி மாற்றியே ஊசி போட முடியும். இப்படியாப்பட்ட பிரச்சாரங்கள் வந்து ஒரு கவரக்கூடிய பிரச்சாரமாக நானுமே அந்த வயசில் இதெல்லாம் ஆமாம்ல எதுக்கு நம்ம அங்கே போய் படிச்சுக்கிட்டு அப்படின்ற ஒரு மனநிலை இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அது வந்து முழுக்க முழுக்க முட்டாள்தனமான ஒரு வாதம். எல்லாரும் டாக்டர் ஆகிட்டாக்கா யார் நோயாளியாக இருக்கிறதுனாக்கா, ஏன் நோயாளியாக எதுக்கு இருக்கணும்? ஆரோக்கியமாக இருங்க, டாக்டராக இருங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. நான் ஏன் நோயாளியாக இருக்கணும்? தேவையில்லை. எதுக்குங்க ஒருத்தர் நோயாளியாக இருக்கணும்? ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படணும், அதுதானே மக்களோட தேர்வாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்ட்டு. ஏன் ஒருத்தர் நோயாளியாக இருக்கணும்? ஐடி தொழிலை விட்டுட்டு கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணட்டும். எத்தனை பேர் விட்டுட்டு வர சொல்கிறீங்க? எதுக்கு அவன் வந்து சென்னையில் ஒரு சொகுசான வாழ்க்கை விட்டு எதுக்கு வயலில் போய் அவன் கஷ்டப்படணும்? அவன் கஷ்டப்படலை என்ன இருக்குது? அது பேர் தான் உழைக்கிறதா? உழைப்போட வடிவம் தான் வேறு. எந்த தொழிலும் நம்ம குறைவாக சொல்லலை, விவசாயத்தை நம்ம இழிவாக சொல்லலை. ஆனால் விவசாயம் பார்க்குறது தான் பெருமைன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பெருமையை புனிதப்படுத்தல் இங்கே தேவையில்லை. நான் புனிதப்படுத்தி தான் எல்லாத்தையும் இங்கே ஆரம்பிக்கிறாங்க. விவசாயத்தை புனிதப்படுத்தாதீங்க, அது ஒரு நல்ல தொழில். யாருக்கு? நிலத்துக்கு உரிமையாக இருக்கிறவங்களுக்கு. யாருக்கு அது மோசமான தொழில்? அந்த நிலத்தில் கூலியாக இருக்கிறவங்களுக்கு. நான் ஒன்றும் கூலியாக இருக்க மாட்டேன், நான் படித்து வந்து கலெக்டர் ஆக போகிறேன், ஐஏஎஸ் ஆக போகிறேன், ஐபிஎஸ் ஆக போகிறேன் இப்படின்றவனை கூட்டு வந்து திரும்ப வயலில் போட்டு எதுக்கு அவனை பண்ணையிலே வச்சுருக்கீங்க? நீங்கள் அவங்ககிட்ட காலம் வரைக்கும் கையேந்தே நிற்கணுமா? பணம் இல்லாத சமூகத்தை உருவாக்கணுமா? உழைச்சி சம்பாதிச்சு என்ன பண்ண போகிற? சாப்பிட தானே போகிற, அரிசியை விளைச்சி சாப்பிட்டு போ. அப்போ அந்த பண்ட மாற்று முறை எங்கே போகும் கடைசியில்? இதெல்லாம் பண்ணிட்டு இப்படி பேசுகிற எல்லாருமே இப்படி பேசிட்டு அவன் பிள்ளைங்களை கொண்டு போயிட்டு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்க வைப்பான். அப்போ உன் பிள்ளையை அனுப்பு, விவசாயம் பண்ணட்டும். இப்படி சொல்லும்போது கேட்கும்போது கோவம் வருது இல்லை, ஏன் என் பிள்ளையை அனுப்பணுன்ட்டு. இப்போ அடுத்த பையனுக்கு எதுக்கு அதை சொல்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை பண்ண மாட்டீங்களோ அது அடுத்த பிள்ளைகளுக்கு சொல்லாதீங்க. எல்லாருக்குமே சுதந்திரமான சௌகரியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான உரிமை இருக்குது, ஆசை இருக்குது, அது தேடி போகட்டும். ஐடினா ப்ரெஷரு வேலைனா அப்படி தான் இருக்கும், அதுக்கு பழகிக்கோங்க. அந்த ப்ரெஷர் உங்களை ஆக்குபை பண்ணாமல் உங்களை நீங்கள் வேறு வேலையை என்கேஜ் பண்ணிக்கோங்க. புத்தகங்கள் படித்து உங்களை டைவர்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப போயிட்டு மூட்டை தூக்குறதா அறிவு, திரும்ப போயிட்டு ஆடு மேய்க்கிறதா அறிவு, திரும்ப போயிட்டு விவசாயம் பண்ணுறதா அறிவு. அப்படி தான் மனுஷன் கற்காலத்தையே இருந்திருப்பாங்க. கல்லை செதுக்கி சக்கரம் கண்டுபிடிச்சான், சக்கரத்தோடு சேர்ந்து மனுஷ வாழ்க்கை எவ்வளோ ஆச்சு, கண்டுபிடிக்காட்டி என்ன இருக்கும்? இப்போ படிச்சுட்டு பண்ணுறோம். அந்த சக்கரத்தை எவ்வளோ நவீனமாக கொண்டு போக முடியும்? நான் வந்து இப்போ நடந்து போகிறேன், நான் 10 ஹவர் போகிறேன், நான் ஃப்ளைட்டில் போகிறேன், 6 மணி நேரத்தில் போகிறேன், கோயம்புத்தூருக்கு 3/4 மணி நேரத்தில் போகிறேன். எனக்கு அப்போ இவ்வளோ நேரம் மிச்சமாகுது இல்லை, அதை நான் என் உழைப்பை வேறு ஒரு வேலையை பண்ணுறேன். அப்போது நவீனமே வேணாமா? ஃப்ளைட் வேணாமா? கார் வேணாமா? எதுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்க? நான் அனுபவிக்கிறேன், நான் போகிறேன், நான் என்ஜாய் பண்ணுறேன், நான் ஃபெசிலிட்டிஸ் வசதிகளை ஏற்படுத்திக்க நான் அனுபவிக்கிறேன். அதுக்கு படிப்பு தேவைப்படுது, நான் படிக்கிறேன். இவங்கெல்லாம் சொல்கிற என்ன தெரியுமா? கடைசியா ஆடு மாடுமே இதெல்லாம் நீ படிக்காதன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் முடிக்க நினைக்கிறேன். நீ படிக்காத, எனக்கு கூலிக்கு ஆள் கிடைக்கல, நீ படித்து வேலைக்கு போயிடுற, எனக்கு கீழே இருக்கிற டெய்லி வைஸ்க்கான ஆளுங்க எனக்கு கிடைக்க மாட்டுறாங்க. அதை தான் சுற்றி வளைச்சி சொல்கிறாங்க. ஆரோக்கியமான சூழல், சோறு தான் தின்ன போகிறோம், ஏறு பிடிச்சாதான் சோறு. அப்போ ஏன் சொன்னாங்க? அப்போ அந்த தொழில் தான் இருந்தது. என் வள்ளுவர் இருந்த காலகட்டத்தில் கணினி இல்லை. அப்போ என்ன தொழில் இருந்தது? அப்போ இருக்க நவீனமான தொழில் விவசாயமாக இருந்தது. உழுதுண்டு என்ற ஒரு திருக்குறள் கூட சொல்லி வச்சிருப்பார்.
அவர் போயிட்டு கல் உடைக்க சொல்லலை, வேறு எதுவும் செய்ய சொல்லலை. அப்போ இருக்க நவீன தொழில் எது? விவசாயம். அதை பண்ண சொன்னாங்க. இப்போ இருக்க நவீன தொழில் எது? படித்து ஒரு துறை, எந்த துறை வேணா இருக்கட்டும், அதை பண்ணுங்க. எதுக்கு நான் போய்ட்டு விவசாயம் பண்ண கூப்பிடுறீங்க? அப்படி கூப்பிட்றதா ஃபஸ்ட்டு சொல்கிறவங்க வீட்டு பசங்களை அனுப்பி வைங்க, அப்புறம் மற்ற பிள்ளைகளை கூப்பிடலாம். இப்படி படிக்காதன்ற பிரச்சாரம் ஒரு பக்கம் நடக்குது. நீங்கள் இன்ஜினியர், நானும் இன்ஜினியர், இவ்வளோ இன்ஜினியர், இவ்வளோ இன்ஜினியர் தான், நம்ம எல்லாருமே இன்ஜினியர்ஸ். இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக ரொம்ப நாளாக மனசில் இருக்கிற ஆளுங்க என்னென்னா, இன்ஜினியரிங் படிக்காதீங்க. எதுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்? வேறு கோர்ஸ் இல்லையா? ஆர்ட்ஸ் குரூப் படிங்க, சயின்ஸ் குரூப் படிங்க, வேறு ஏதாவது ஒரு வொக்கேஷனல் குரூப் படிங்க, எவ்வளவோ தொழில்கள் இருக்குது. இன்ஜினியரிங் மட்டும்தான் தொழிலா? இன்ஜினியரிங் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் திரைப்படங்களே பார்க்க முடியுது. இல்லை, அதை விட இன்னும் குறிப்பாக இப்போ நடக்கிற இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் பசங்க வர்றது இல்லைன்னு பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கு. நான் கேட்குறேன், நான் படித்த காலேஜுக்கு போய் கேட்குறேன், 120 பேர் படித்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ 80 பேர் இருக்கிறாங்க. பல இன்ஜினியரிங் காலேஜஸை பூட்டிட்டாங்க. கல்யாண மண்டபங்களாக மாறுது, நிகழ்ச்சி அரங்கு கூட்டங்களாக மாறுது, அப்படி ஒரு சூழலை நோக்கி நகழுது. ஆமாம், இது ஏன் நடக்குது? இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அஜெண்டா இருக்குதா? இந்த இன்ஜினியரிங்க்கு எதிரான இல்ல, இது அதோடைய எல்லையை தொற்றுச்சா? மேல வேலை கிடைக்காது, அதனால இதுக்கு கொஞ்சம் பேர் இருந்தா போதும் அப்படின்ற ஒரு சேச்சுரேஷனுக்கு வர்றோமா? கண்டிப்பா வரல. உலக அளவுல பொறியாளர்களோட தேவை 80 பேர். ஒரு உலகத்துக்கு ஆவரேஜா பார்த்தோம்னா 80 பேர் தேவைப்படுற இடத்துல இப்போ நமக்கு 7 பேர் தான் இருக்கிறோம். அப்போ இந்த ஷார்டேஜ் 73 பேர். 100க்கு 80 பேர் பொறியாளர் தேவையா? நம்ம உலகத்துக்கு தேவைப்படுற ஒரு சராசரி ஒப்பீட்டு அளவில் சொல்கிறேன், 80 பேர் தேவைப்படுற இடத்துல உலக அளவில் இப்போ 7 பேர் தான் இருக்கு. இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் தானே யோசிக்கணும், இந்தியாவில் தானே யோசிக்கணும், உலக அளவில் எப்படி அதை கான்டெக்ட் பண்ண முடியும்? நான் உலக அளவில் தாங்க யோசிப்பேன். என் சிந்தனை பெருசு, என்னோட பார்வை பெருசு, என்னோட இலக்கு பெருசு. நான் ஏன் சுருங்கி போகணும்? நான் ஏன் என்னோட வட்டத்தை குறுக்கிக்கணும்? திரைக்கடல் ஓடியும் தானே தெரியும் சொன்னீங்க. நான் ஏன் குளோபலி சிந்திக்கக்கூடாது? அப்படி இருக்கும்போது எனக்கு 73 பேர் ஷார்ட்டேஜாக இருக்கும்போது நான் ஏன் இன்ஜினியரிங் படிக்கக்கூடாது? இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதா? சரியாக சொல்லணும், சரியாக படித்தா வேலை கிடைக்கும், சரியாக படிக்கலைனாக்கா சரியான வேலை கிடைக்காது. இதுதான் யதார்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? சரியாக படிக்காதான தீர்வாக இருக்கும், படிக்கவே படிக்காதன்ற தீர்வாக இருக்கும். அது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? கேட்டால் விஐபியாக இருக்காங்க, அந்த படங்கள்லாம் வரும், படம், யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த பாலத்துக்கு போய் பாருங்க, படுத்து கிடக்கு தான் இன்ஜினியர் அப்படின்ட்டு. இது எதெல்லாம் பெரிய உயர்வான தொழிலோ அதில் பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் வந்துட்டாக்கா அவனை மட்டம் தட்ட பார்ப்பான். அவன் அதுலேருந்து தப்பிச்சோன்ட்டாக்கா அவன் பண்ணுற தொழிலை மட்டம் தட்ட ஆரம்பிச்சிருவான். எல்லாரும் டாக்டர் தான் ஆகணுமா? நர்ஸாக ஆகுங்க, உன் பிள்ளை நர்ஸுக்கு போட்டோம். எல்லாரும் டாக்டர் ஆக வேண்டாம்ல, உன் பையனை டாக்டர் ஆகாத, நாங்கள் ஆகிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன். இல்லை, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் கரெக்டு. ஆனால் ஓவர் த பீரியட், இப்போ கடந்த ஒரு சில 5-7 வருஷங்களில் அந்த காமெடியாக நான் சொல்ல குறிப்பிடல, நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்விக்கி சொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறவங்க, ரேபிடோவில், ஓலாவில் வண்டி ஓட்டுறவங்க, இப்படியான நபர்களையே நேரடியாகவும் பார்க்க முடியுது. சரியான வேலை கிடைக்கலன்றதையும் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. ஒரு தொழில் முனைவோரா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனா நீங்கள் இதை கவனிச்சிருக்கிறீங்களா? அந்த ரியாலிட்டியை விட்டுட்டு பேசாம அந்த ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கே, அதுக்கு காரணம் என்னன்னு நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அந்த ரியாலிட்டி இருக்கிறது காரணம் அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கல. ஓகே. அவங்களோட கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கல. ஓகே. இந்த ரெண்டும் லேக் ஆகிற பட்சத்தில் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல. அப்போ அவங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறத நோக்கி போயிருக்கணும், கம்யூனிகேஷன் டெவலப் பண்ண நோக்கி போயிருக்கணும். அதை பண்ணாமல் எனக்கு அது வரலன்றதால நான் வேற வேலையை தேடிக்கிட்டேன். இல்லை, ஆனால் பல பேருக்கு இப்போ கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்கில் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்னது போல் என்னதான் மெக்கானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அவனுக்கு ஆட்டோ கேட்னுடைய பல டூல்ஸ் கற்றுக்கிட்டா மட்டும்தான் அவனால் எந்த ஃபீல்டுக்குள்ளேயும் நிற்க முடியும். இப்போ ப்ரொடக்ஷன் குவாலிட்டினா 6 சிக்மாலேருந்து பல கோர்ஸ் படிக்கணும். இப்போ இதுக்கு ஒரு செலவு இருக்குது, இதுக்கு ஒரு நேரம் தேவைப்படுது. இப்போ நேரமும் பணமும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பல பேருடைய வாழ்க்கை தரத்தில். அப்போ அதை அவங்களுக்கு சாத்தியம் இல்லாமல் இங்கே போகிறாங்க. அப்போ இந்த கேப்புக்கு என்ன சொல்யூஷன்? இல்லை, இந்த கேப்புக்கு என்ன சொன்னால் அதை தீர்க்கிறதா அரசு திட்டங்களை கொண்டு வருது. நான் முதல்வர் மாதிரியான திட்டங்கள், அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமா இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரதுக்கு காரணமே, இப்படி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸ்விக்கி போகிறான்னு சொல்கிறீங்கல்ல, அவனுக்கு அந்த கோர்சஸ்க்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ண பணம் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, ஸ்கீம்ஸோட முக்கியமாக ஃப்ரீயாக கொடுக்குறது தான். நீ ஏன் அங்கே போகிற ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க, நல்லா பிளேஸ் ஆகுதுன்னு தான் கவர்மெண்ட் பண்ணுது. அப்படி பண்ணும்போது கிரிட்டிசைஸ் பண்ணுறது. அப்படி இல்லை, அவன் வண்டி ஓட்ட போயிட்டானா பாருங்கள் பற்றி ஸ்விக்கி ஓட்டுறான்னு சொல்கிறது, அவனை போய்ட்டு விவசாயம் பார்க்க சொல்கிறது. இன்ஜினியரிங்கான வேலையை தேடுறாங்க, ஸ்கில்ஸ் இல்லை, அதோட குறைவான வேலை கிடைக்குது. இன்ஜினியரிங்காவில் அவன் ஸ்விக்கி ஓட்டுறான்னு மட்டமாக சொல்கிறீங்க, அவனை என்ன பண்ண சொல்கிறீங்க? போயிட்டு ஆடு மாடு மேய்க்க சொல்கிறீங்க. அப்போ ஆடு மாடு மேய்க்கிறத விட ஸ்விக்கி ஓட்டுறது உங்களுக்கு மட்டமான வேலையாக தெரியுதா?
உங்களோட நோக்கம் அவனை திரும்ப இழுத்து கொண்டு போயிட்டு அவன் ஊரில் போட்டு அடைக்கணும். அடைச்சி அவனை அந்த சூழலே திரும்ப வச்சிருக்கணும். அவனை ஸ்கில்ஸை டெவலப் பண்ண சொல்லி நீங்கள் கேட்டிருந்தா நான் அவங்கள பாராட்டுவேன். அவனுக்கு கம்யூனிகேஷன் கொடுங்க, ஃப்ரீ கோர்சஸ் கொடுங்க, அரசாங்கத்தை சொல்லி இன்ஜினியரிங் காலேஜ் அத்தனையுமே ஸ்கில் டெவலப்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுங்கள், தனி டிபார்ட்மெண்ட் கொடுங்க, ப்ரொடக்டிவாக கொடுத்தாக்கா ஏற்றுக்கலாம். வேலை கிடைக்கலனாக்கா அப்போ என்ன விட்டுடலாம், அவன் துரத்தி விட்டுடலாமா அவனை? அப்ப அவனுடைய தீர்வுக்கு போராடாம அவனுடைய அழிவுக்கு போராட. எஸ், அவன் ஸ்கில் பத்தலன்ட்டு இந்த வேலையை செய்யறாங்க. அவனை ஸ்கில்லை கொடுக்கறதானங்க நல்ல ஒரு அறிவாளி பண்ற வேலை. நீ அதெல்லாம் பண்ணா திரும்ப ஊருக்கு போப்பான்னு சொல்றதா? அவன் எதுக்கு அங்கே போகணும்? ஸ்கில்லை கொடுக்குற வேலையை பார்க்கணும். அதுக்கு அரசாங்கத்திட்ட ப்ரெஷர் போடணும். இன்ஜினியரிங் காலேஜஸ்ல அதுக்கான கோர்சஸை ரீடிசைன் பண்ண சொல்லுங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் தனியாக ஒவ்வொரு காலேஜ்லையுமே ஆரம்பிக்க சொல்லுங்க. அவனுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. இந்தியாவுக்குள்ள எதுக்கு தேட வைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள எதுக்கு தேட வைக்கிறீங்க? வெளிநாடு போக சொல்லுங்க. யூஎஸ் போங்க, ஜெர்மனி போங்க, ஆஸ்திரேலியா போங்க, எல்லாத்துலையும் வேலைகள் கிடக்குது இல்லை? போயிட்டு ஆக்குபை பண்ணுங்க. இந்தியாவில ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி போய் செட்டில் ஆகுதுல யூஎஸ்ல, ஏன் இவன் போகக்கூடாது? சரிதானே? அவங்கள யாரும் கேட்கறது இல்லையே. எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, நீங்க அப்ப இன்ஜினியரிங் படிக்கிறீங்க வாப்பான்னு யாரும் கூப்பிடுறது இல்லையே. இதெல்லாம் யார்கிட்ட சொல்றாங்க? முதல் தலைமுறை பட்டதாரியா படிக்கிறவங்க மட்டும்தான் சொல்லுவாங்க. ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம் நம்மளும். இன்னொரு செக்மெண்ட் கிட்ட சொல்றதே இல்லைல்ல, அவங்ககிட்ட போய் பேசிடுவாங்களா? சொல்றதுமே வேற எவனா சொன்னா பரவாயில்ல, நம்ம ஆளுகளை விட்டு நம்மளை சொல்ல விட்டு நம்மளை கொல்றது இருக்குல்ல, அதுதாங்க ரொம்ப கொடூரமா இருக்கு. சீமான்லாம் யாரு? அவருக்கு இருக்கிற பொலிட்டிக்கல், அவர்லாம் எங்க நிக்க வேண்டிய ஆளு. அவரை விட்டே நம்மள்ட்ட பேசும்போது யாரும் நம்ம வீட்டுல இருக்க அண்ணனோ சித்தப்பாவோ, அவர் நம்ம தாத்தா வயசு இருக்கும்ல, தாத்தா மாதிரி அவர் நம்மள்ட்ட இப்படி சொல்றாரு அப்படின்னும் போது ஒரு பேரனா நான் பாக்குறேன். ஓகே, நம்ம தாத்தா சொல்றாரு, அவர் சொல்றது உண்மையா இருக்கும் போல் இருக்குன்னு நம்பிடுறேன். மாறா எனக்கு அங்க சுமந்த் ஸ்ரீராமன் சாரோ அவரு வேற ஒரு நபர்களோ சொன்னாங்கன்னா, யாரா அவர் நம்மளோட நித்யானந்தா சாரோ சொன்னாங்கன்னா, சரி உங்க யாரோ கோயில்ல இருக்காங்க சீமான் நித்யானந்தம்னு சொன்ன உடனே நான் அங்க போயிட்டேன். அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அது எங்களுக்கு பெருசா படாது. நம்ம வீட்டுல இருந்து சொல்றவங்க. நான் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சது, நீங்க 90s கிட்டு, இன்னைக்கு 2K கிட்ஸ் ஒன்னத்துக்கும் இல்லாம இருக்கிறானுங்க. அவனுங்க வேஸ்ட், இன்னோவேட்டிவா இருக்கிறன்ற பேர்ல ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கானுங்க. மித்த விஷயங்கள் தான் அவனுக்கு ரொம்ப என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர லைஃப் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு லைன்லயே அவனுங்க இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. 90s கிட்ஸுக்கு கல்யாணம் பண்றதுல பிரச்சனை இருக்குன்னு ஒரு மீம் இருக்கிறது போலவே 2K கிட்ஸுகள் ஊதாரிகளா சுத்துறாங்க, அவங்க எல்லாம் புள்ளிங்கோவா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் வருது. இந்த டெம்ப்ளேட்டை 2 தலைமுறையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற நபர் எப்படி பாக்குறீங்க? 90s கிட்ஸுக்கு வாழ தெரியல, 2K கிட்ஸுக்கு வளர தெரியல. ஆமா, சரி. இந்த முதல்ல நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம வீட்டுல ஒரு நபரை வச்சு நம்ம கிட்ட அந்த கருத்துக்கள் திணிக்கிறாங்க, வேற யாராவது சொல்லலை. அங்கதான் பெரியார் சொன்னதை எடுத்துக்கணும். யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்தாலும் நானே சொன்னாலும் அறிவிப்பது சரிபோது அதை படுன்னு சொன்னார்ல. இப்படி சொல்லிட்டாக்கா, இந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டாக்கா, சொல்றது யாரா இருப்பா நான் கவலைப்பட மாட்டேன். என்ன கருத்து சொல்றான்னு நான் கவலைப்படுவேன். அந்த அவேர்னஸ் வரக்கூடாதுன்ற வேலையை தான் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது நீங்கள் கேட்டது ஃபர்ஸ்ட். இது 2வது கேட்டிங்கல்ல, ரீல்ஸ் போகிறாங்க பொறுப்பு இல்லாமல் இருக்காங்கன்ட்டு, அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதகமாக இருக்கு. ஆனால் முழுக்க அப்படி இல்லை. வெகு சில எல்லா காலகட்டத்திலுமே பிழைகள் இருக்க தான் செய்யுது. அது பழைய காலமாக இருக்கட்டும் இல்லை இப்போவா இருக்கட்டும், எப்போவுமே நல்ல விஷயங்கள் 100% இருக்கிற நாட்டில் 80 இருக்கிற நாட்டில் 1% தப்பான விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்போ அது மிகைப்படுத்தி காட்டப்படுது. மிகைப்படுத்தி காமிக்கிறாங்க. இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க படிக்க மாட்டாங்க, ஜாலியாக ஊர் சொல்லுவாங்க. அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. கட்டமைச்சிட்டு அதை பார்க்குற மற்ற நபர்களை அவன் அப்படி தான் இருக்கான், நம்ம மட்டும் ஏன் அப்படி இருக்கோம், நம்மளும் அப்படி இருந்தால் என்ன அப்படின்னு அதை பொதுமைப்படுத்துகிறாங்க. பொதுமைப்படுத்தி அவங்க இலக்கில் தான் நகர்த்தி வச்சுக்கிட்டு யாருக்கு என்ன தேவை அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. எனக்கு தேவை இன்னொருத்தனுக்கு காம்படிஷன் வரக்கூடாது. நான் இங்கே கம்மியாக இருக்கேன், எனக்கான சீட் அங்கே இருக்குது, அங்கே அவன் அதிகமாக இருக்கான், அவன் வந்தால் எனக்கு இந்த இடம் போயிடும், அப்போ நான் அவனை டைவர்ட் பண்ணுறேன். அதுக்கு நான் அவனை ஃபஸ்ட்டு அக்யூஸ் பண்ணுறேன். அவனுக்கு ஃபஸ்ட் நான் ஏற்றி விட்றேன், அவன் ஜாலியாக இருக்கான் அப்படின்ட்டு. அவன் பரவாயில்ல ஜாலியாக இருக்கான், நீயும் ஜாலியாக இருக்கா, ரீல்ஸ் போடுறான் அப்படின்னு நான் ஏற்றி விட்றேன். அப்புறம் பண்ணிட்டு பார்த்தீங்களா அவன் எப்படி சுற்றி இருக்கான், நானே அவனை திட்டி அவனை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறேன். அவன் கான்ஃபிடன்ஸை உடச்சி விட்டுறேன். உடச்சப்பறம் என்ன பண்ணுவான், சரி நம்ம அப்படி தான் போகலாம், நமக்கு இதெல்லாம் வராது, அவன் அப்படியே ஒதுங்கிடுவான். அவனை அப்படி உடைக்கவே கூடாது. அவன் ஒதுங்கிட்டாக்கா இந்த இடத்துல போட்டி போட ஆள் இல்லாமல் தனியாக ஒரு ராஜாங்க நடந்துட்டு இருக்குல்ல, அதை தான் உடைக்கணும். இடபிள்யூஎஸை போட்டு போயிடுறது அங்கெல்லாம் அவங்க ஃபில்அப் பண்ணி ஏற்றிடுவாங்க. ஆமாம், போராட்டியும் அவங்க தான் அங்கே இருப்பாங்க. அது விஷயம். இந்த வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த SBI பேங்க் PO எக்ஸாம் அப்பியர் ஆனாலே அவங்களுக்கு போஸ்ட். வெறுமனே 27 மார்க் தான் இடபிள்யூஎஸ். அதில் கண் பார்வை விடிச்சவாள் இருப்பாங்களா, அவங்களுக்கு 67 மார்க்கு, இவங்களுக்கு 27. அவங்க சொன்னபடி ஒரு நாட்டில் 97% நல்ல விஷயம் இருக்கும்பொழுது 3% விஷம் இருக்குதான் சொல்றேன். இன்னைக்கு கூட MP வில்சன் IIM குறித்து போன வாரம் IIT குறித்த ஒரு தகவல் வெளியிட்டாரு. இன்னைக்கு IIM குறித்த ஒரு தகவல். அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா OBCயில் வேகன்சி ஃபில் ஆகலை,
ரொம்ப டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக ஜென்ரல் கேட்டகிரி வந்து 117 120 இருக்கு. ஆனால் ஓபிசி எஸ்சி எஸ்டி மொத்தமாக சேர்த்தாலே வந்து 50-60 தேர மாட்டேங்குது. இது என்ன நம்ம பசங்கள்கிட்ட காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இல்லாமல் இருக்குதா படிக்கிற பசங்கள்கிட்ட? கண்டிப்பாக இல்லை. போட்டி போட ரெடியாக இருக்கான், அவனை போட்டி உள்ள சேர்த்துக்க தான் யாரும் ரெடியாக இல்லை. இதை நான் இப்படி இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இந்த இப்போ நிறைய நான் முன்னாடியே அதை சொன்னேன். இப்போ சமீபத்தில் நம்ம அக்கா பிசுறு அக்கா கூட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நாம் பிசுறுன்னு சொல்லல, அவங்க சொல்கிறதுனால அவங்களோட அந்த மீனை கொடுக்கறத விட மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருந்தோம். அதை சொல்லி அப்படி ஒரு பாஸ் விட்ட உடனே படன்னு கிளாப்ஸ் வேறு. அது ஆக்சுவலாக இங்கே என்ன பிரச்சனைனாக்கா நம்மளை குளத்துக்குள்ளே இறங்கவே விட மாட்டேங்கிறாங்க தான் நம்ம பிரச்சனை. நீ இறங்கி விட்டீங்கன்னா நான் பிடிச்சிப்பேன், நீ எனக்கு பிடிக்க நீ கற்றுக் கொடுக்க தேவையில்லை. உங்கள் பாட்டை வரைக்கும் மீன் பிடிக்க நான் கற்றுக் கொடுப்பேன், குளத்துக்குள்ளே இறங்க விடலாங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அது பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டேங்கிறதான் பிரச்சனை. எதுல பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டாங்க? பிராக்டிகலா என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு? எலிஜிபிலிட்டி கரெக்டாக வைக்கிறாங்க, அப்ளை பண்ணலான்ட்டு. அப்ளை பண்ண அப்புறம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்க்கு என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்து ரீஅப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸ் எனக்கு கொடுக்குறது இல்லை. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னா என்ன மாதிரி மிஸ்டேக் சொல்றீங்க? டேட்டா பத்தி சின்ன வேரியேஷன் இருக்கலாம், ஃபில்அப் அப்பா பேர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஜெராக்ஸ் காப்பி சேர்க்கும்போது ஜெராக்ஸ் வந்து சரியா மூஞ்சி கருப்பாக விழுந்திருக்கலாம். இந்த மாதிரி காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ரிஜெக்ட் பண்ணுற இதே குரூப்பு சமீபத்தில் ஐஐடியை பற்றின கர்னூலாக கரெக்ட் போகிறாங்க, இதுதான் தெரியல. அங்கே வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி ரிசர்வேஷன்னாக்கா, அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல, ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட், அந்த ஐஐடியில் வேலை செய்கிற அந்த ப்ரொஃபஸரோட பசங்களுக்கு அந்த சீட்டு கன்ஃபார்ம். இந்த இப்படி ஒரு பாலிசி இருக்கிறது எங்கேயுமே அவங்க வெளியே சொல்லவே இல்லை. அஃபிஷியலாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக இதை பற்றின ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆங்கில நாளிதழ் அதை பற்றின ஃபுல் டே கவரை போட்டிருக்கு. அப்போ அந்த ரிசர்வேஷன் எது அடிப்படையாக கொடுத்தீங்க? இங்கே வந்து ஈடி ஆஃபீஸும் எடுத்தாச்சு. இன்னொரு பக்கம் ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது, மெரிட் தான் வேணும்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் உள் ஒதுக்கீடு கொடுத்து அதுக்கு சண்டை போட்டுருக்கீங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு 10% ஒதுக்கீடை வேலை செய்யணும் மட்டும் கொடுக்குறீங்களே, எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? அது அந்த சீட்டு பொதுவான சீட்டு தானே. இதுல ஷாக்கிங்க, நீங்க சொல்றப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. நான் 2 தடவை அதை கோட் பண்ணி பேசியிருக்கேன். எனக்கு என்னன்னா, எங்க அப்பா வேலை பார்த்த பள்ளிக்கூடத்துல தான் நான் படித்தேன். 3500 பேர் 4000 பேர் பயிலுக படிக்கிறாங்க. துண்டமா நான் மட்டும் ஏதாவது ஒரு டஸ்டரை தூக்கி எரிஞ்சிட்டேன்னா கூட அம்பராசன் பையன் இங்க வாழ்ந்து காலத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டு உலகமே பார்க்குற ஒரு நிறுவனத்தில் வருஷம் 10 பேர் அவங்க அப்பாவோ அம்மாவோ அதே கூட ஆஃபீஸில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அது எதுவுமே வெளியில தெரியாமல் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு அவ்வளவு கன்னிங் இருக்கு. இல்லைங்க, 10% ஒரு வருஷம் ஆகுதே பார்த்தாக்கா 50-70 சீட் அப்படி போகும். அப்போ அவன் சீட்லாம் போக மீ சீட் அவன் வெளியே பிளாக்ல யாருக்கு வைக்கிறான்? இதெல்லாம் டிக்கெட் ஆகுது. இன்னொரு விஷயம், அதான ஒவ்வொரு ப்ரொஃபஸருக்கும் 50 பிள்ளைகளா இருக்கும், எல்லாரும் ஏத்திருக்காங்க. கடந்த 4 வருடங்கள்ல ஐஐடிசி டிராப் அவுட் ஆன ஓபிசி பசங்களோட எண்ணிக்கை 26,000 பேர், எஸ்சி எஸ்டி பசங்க எண்ணிக்கை 4,000 பேர். கடந்த 4 வருடங்கள்ல டிராப் அவுட் செகண்ட் இயர்ல டிராப் அவுட்னா தெரிஞ்சுக்கங்கடா, போகாம வீட்டுக்கு அனுப்பப்பட்டவங்க. ஆமா, வெளியேற்ற ஓபிசினா யாருன்னு தெரிஞ்சுக்க முதல்ல. அதுவே தெரியாம அவுட் ஆஃப் பாக்ஸ் கம்யூனிட்டி ஆண்ட பரம்பரைன்னு ரீல்ஸ் போடுற இல்ல நீதான். ஏன் எந்த பசங்க மட்டும் ஏன் வெளியே வராங்க? ஏன் ஓபிசி மட்டும் வெளியே வருது? ஏன் எஸ்சி எஸ்டி மட்டும் வருது? இன்னொரு செக்மெண்ட் ஏன் வெளியே வரல? எப்படி கரெக்டா இவங்க மட்டும் வெளியே அனுப்புறதுக்கு ஆள் வேணும்ல, அதெல்லாம் அவங்க. அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. அப்போ இந்த கட்டாயம் இருக்கும்போது நம்ம அதை கேள்வி கேட்குறோம், அது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. நான் சொன்னதை கேட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறியான்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து சுற்றி வளைச்சி நேரடியாக அவங்க கேட்காம கேட்கறதுக்கு சில பேரை செட் பண்ணுறாங்க. அந்த ஆளுங்க நமக்கு தெரிஞ்ச ஆளாகவே இருக்கிற போது நமக்கு அது இல்லை. சமூகத்தை பற்றியும் தொழில்நுட்பத்தை பற்றியும் பொருளாதாரம் பற்றியும் ரொம்ப ஆழமாக சொல்கிறீங்க. எனக்கு ஏதோ திடலில் உட்காந்து பேசுகிற மாதிரியே இருக்குது. என்ன கேள்வி கேட்டாலும் பெரியார் உதாரணத்தோடு தான் ஆரம்பிக்கிறீங்க. என்ன கேள்வி கேட்டாலும் பெரியார் உதாரணம் ஒன்று சொல்லிடுறீங்க, பெரியாருடைய கோட் ஒன்று சொல்லிடுறீங்க. எங்கிருந்து இது உங்களுக்கு வந்து சேர்ந்தது? இப்போ பெரியார் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தவே இல்லை திராவிட இயக்கம் அப்படின்ற விமர்சனம் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? சரி, நம்ம இப்போ ஒரு இடத்துல வந்திருக்கோம்னாக்கா, எனக்கு காலேஜ் சீட் கிடைச்ச ரிசர்வேஷனில் தான். அப்போ அந்த ரிசர்வேஷன் அமல்படுத்தப்பட்டதுக்கு இங்கே ஒரு காரணம் இருக்கா? இந்தியா முழுக்க அமல்படுத்திருக்காங்க. நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்க, உங்களுக்கு கிடச்சிருச்சு. அப்படி கூட நீங்கள் புரிஞ்சிருக்கலாம். நான் படித்த எனக்கு பிடிச்ச துறையில் எனக்கு கிடைச்சதில்ல, அந்த சீட் ரிசர்வேஷன் கிடைச்சிது. நல்ல மார்க் கிடைச்சா ஐ கேன் ஜாயின் எனி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம். ஆனால் எனக்கு ஈஸியாக தான் வேணும்னாக்கா அதில் ஒரே ஒரு சீட்டு ரிசர்வேஷன் இருந்தது. ஸோ எனக்கு வாய்ப்பு இருக்குது, அது எனக்கு பிடிச்ச வாய்ப்பா அப்படின்றது இருக்குல்ல, அது எனக்கு ரிசர்வேஷன் கிடைச்சது.
அப்போது ரிசர்வேஷன் கிடைக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா ஃபுல்லாகவுமே எனக்கு கிடைக்குது. ஆனால் இந்தியா ஃபுல்லாகவுமே அந்த வாய்ப்பு இருந்தாலும் அதை பயன்படுத்துறதுக்கு பயனாளி வேணும்ல. அந்த பயனாளிகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா இங்கே 12th முடிக்கிறோம், இன்ஜினியரிங் போய் சேர்றோம். அங்கே 10th ட்ராப் அவுட், படிப்போட தீவிரம் அங்கே இல்லை. அப்போ இங்கே படித்து தான் ஆகுன்ற கட்டாயம் இருக்குவோ நம்ம இங்கே படிக்கிறோம், அதுக்கான சூழல் இருக்கோ இங்கே படிக்கிறோம். இந்த சூழல்லாம் உருவாக்குற காரணம் இங்கே அந்த சமூக நீதி கொள்கை. அதை கொண்டு வந்தது பெரியாராக இருக்கும்போது பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்படுது. இல்ல அதெல்லாம் எப்படி தெரிய வந்துச்சு? இயக்கங்கள் மூலமா தெரிய வந்துச்சா, இல்ல புகைப்படங்கள்ல தெரிய வந்துச்சா? நீங்க அட்மிஷன் வாங்கின அதே இடத்துல உங்களோட இன்னொரு ஓபிசி பையனை அட்மிஷன் வாங்கியிருக்கான். அதே இசி குரூப்ல உங்க கிளாஸ்மேட்டாவே படிச்சிருக்கிறார். அவருக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு புரியாத சில பார்வைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த ரிசர்வேஷன் இதை கொடுத்தது இங்க இருக்கக்கூடிய அரசியல், இந்த அரசியல் இங்கே உருவாக்குறது பெரியார், அந்த பெரியாரை உருவாக்கியது இந்த சமூகம். இப்படி ஒரு லைனுக்குள்ள போறீங்க. அவர் அதுக்குள்ள போகாம நான் படித்தேன், ஏதோ இருக்கு வந்துட்டேன், ஆனால் பாவம் என்னை மாதிரி இன்னொரு ஓபிசிக்கு இடம் கிடைக்கல இதே ரிசர்வேஷன் அப்படின்னு அவர் பேசுறாரு. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் ஒரே கிளாஸ்ல தான் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வேற ஒன்று அதை கற்றுக் கொடுத்துருக்குல்ல. அந்த பார்வையை எதுல இருந்து அந்த பேஸ் எடுத்துக்கிறீங்க? அது சமூக ரீதியாக நம்ம பார்க்குற விஷயங்கள் தான். இங்கே இருக்கிற புறக்கணிப்புகள், அவமானங்கள், ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள். அதை நம்ம உணரும் போது இதெல்லாம் ஏன்டா இன்னமும் இங்கே இருக்குது அப்படின்ற ஒரு தீர்வு வருது. அப்போ அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கும்போது அங்கே பெரியார் நிற்கிறார். அப்போ அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா எனக்கு பிரச்சனை தெரிஞ்சிருச்சு, அதை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் தேவை. அந்த சொல்யூஷன் அடைகிறதுக்கு எனக்கு ஒரு டூல் தேவை. அந்த டூலை நான் பெரியாரை பார்க்குறேன். யார் மூலமா பார்த்தீங்க? யார்கிட்டயாவது தோழர்கள், நண்பர்கள்? எனக்கு பெரியார் அறிமுகப்படுத்தினது 9வது படிக்கும்போது ஒரு அறிவியல் ஆசிரியர். அந்த மாதிரி உங்களுக்கு பெரியார் அறிமுகப்படுத்தினது ஒரு ஆசிரியரா, அல்லது வேற இல்லை நீங்களாவே எங்கேயோ புக் வாங்கி படிச்சிங்களா, அல்லது வீட்டில் அப்பா சொல்லி கொடுத்தாரு ஒரு திராவிட கழகம் ஒரு இயக்கம் பின்புலம் உண்டு, அப்படி உங்களுக்கு முதல் அறிமுகம் இங்க ஜல்லிக்கட்டுல? என்ன சொல்றேன்? அது இன்னொரு பேஸ். அது ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஒரு காவல்துறை நண்பர் தான் நமக்கு பெரியார் அறிமுகப்படுத்தினார். என்ன சொன்னாரு? கருப்பு சட்டை போட்டிருக்கியா அப்படின்னாரு. அவன் கருப்பு சட்டை தான் போட்டிருக்கேன் அப்படின்னு. அதில் என்ன தப்பு இருக்கு? பலவாரம் ஒன்று விட்டு என்ன பெரியாராணின்னு கேட்டார். ஏன்னா நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இன்னொரு அடி விட்டு என்ன அம்பேத்கரான்னு கேட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது அவன் எதுக்கு நம்மளை அடிக்கிறான் அப்படின்ட்டு. அப்போ நீ எதை சொல்லி என்ன அடித்த? அப்புறம் அதையே பிடிச்சி நான் மேலே வரேன் பாருன்ற ஒரு வெஞ்சன்ஸ் தான். இது நீங்கள் பாஸ்ட் அவுட்டான 1-2 வருஷத்தில் நடக்கிறது இதெல்லாம்? 2017 நடக்குது. ஓகே, 17 தான் ஜல்லிக்கட்டு போடுறாங்க. அதில் நடந்த விஷயம் தான். அங்கே ஒரு மெரினால தான் வாங்கினீங்களா அடி? இல்லை, எங்கள் வீட்டுக்கு இல்லை. எங்கே? வேசற்படியில். நீங்கள் இருக்கிற இடம் பைக்கெல்லாம் எரிச்சாங்க இல்லையா? அந்த இடம்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வேசற்படி இருந்தாலே யூ வில் பி கால்டு, உங்களை பிராண்ட் பண்ணிக்கலாம்ல ஏசியா. எங்கள் வீட்டுக்கு கீழே தான் வாங்குறேன். வாங்கிட்டு எதுக்குடா நம்மளை அடிக்கிறாங்கன்னும் போது தப்பே பண்ணல, பட் இவனை அடிக்கலாம், டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படி ஒரு மனநிலை இருக்குல்ல. அந்த மனநிலை எனக்கு பிடிக்கல, அதை மாற்றணும்னு ஆசைப்பட்டேன். பட் அதுக்கு நான் திரும்ப போயிட்டு சண்டை போடலாம், அடிப்பேன், படித்து தான் பண்ணணும். அடிச்சுட்டு ஏன் அவன் பெரியார்னு கேட்டான், ஏன் அவன் அம்பேத்கர்னு கேட்டான், இவங்க அவனை என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அப்போ தான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன். அந்த யூனிஃபார்மே பெரியார் அவனுக்கு போட்டு விட்டது தான். அது அவனுக்கு தெரியாதுல்ல. அப்போ தான் படிக்க ஆரம்பித்தேன், அம்பேத்கரையும் பெரியாரையும் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய பார்த்தாக்கா எல்லா விஷயங்களுமே அவங்களோட பங்களிப்பு இருக்குது. அது பாபா சாஹேப் அம்பேத்கராக இருந்தாலும் சரி, தந்தை பெரியார் இருந்தாலும் சரி, எது எடுத்தாலும் சரி, அது பெண்களுக்கான உரிமையாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமையாக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இருக்கட்டும், எது எடுத்தாலுமே இங்கே 2 பேர் தவிர்த்து ஒன்றும் பண்ண முடியலை. பெண் விடுதலைன்னா என்ன, கல்வினா என்ன, கல்வியோட முக்கியத்துவம் என்ன, அது என்னவா அவன் வாழ்க்கையை மாற்றும், இந்த சமூக சிக்கல் என்ன இருக்குது, அதுக்கு என்ன தீர்வு, யாரும் எதிரி, அவனை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி உரிமைகளை மீட்டெடுக்கிறது, இதெல்லாம் அவர் சொல்லும்போது இன்னும் தெரிஞ்சுக்கான், இன்னும் என்ன சொல்லிருக்கா, அந்த தேடல் தான். ஏன்னா பெரியாருக்கு தெரியாது, பின்னாலுக்கு என்ன தருவான், நம்ம தேங்க்ஸ் சொல்லுவான், அப்படி எதிர்பார்த்து பண்ணியிருக்க மாட்டார், இப்படி ஒருத்தர் வருமானே தெரியாதவருக்கு. ஆனால் அவர் அப்போ பண்ண போராட்டத்தின் விளைவாக தான் இங்கே நமக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு. அப்போது நான் அதை பயனடைஞ்சிருக்கேன்ல, அப்போ நான் யாரால் பயனடைஞ்சேன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குல்ல. ஏன்னா எனக்கு அடுத்த வரவனுக்கு இந்த ஹிஸ்ட்ரி தெரியாது, பயன் மட்டும் தெரியும். அவங்க தான் இப்போ பேசிட்டு இருக்கிறது, மெரிட் தான் முக்கியம், மார்க் தான் கரெக்டாங்க ப்ரோ, எதுக்கு ரிசர்வேஷன் பேசுகிற ஆளுங்க அவனுங்க தான். அப்படி வாசிக்க ஆரம்பிச்சது தான். நான் சந்தித்த ஒரு நிகழ்வு, என்னை பாதித்த நிகழ்வு பின்னாடி ஒரு அடக்குமுறை நடக்குது. அந்த அடக்குமுறையை பண்ணுறவன் கேட்குற கேள்வி, நீ என்ன பெரியாரான்ட்டு. முதல் புத்தகம் என்ன படிச்சிங்கன்னு ஞாபகம் இருக்கா? பெரியார் முதல் புத்தகம் பெரியாரின் பெண்ணிய விடுதலை, நம்மளோட திடல் பதிப்பகம் தான். பெரியார் நேற்று இன்று நாளை அது, அப்புறம் பாபா சாஹேப் அம்பேத்கர் நேற்று இன்று நாளை, அப்புறம் அவரோட வால்யூம்ஸ் முடிக்கல, ஒன்றும் அது போயிட்டு இருக்கு. பெரியார் பற்றி மற்றவங்க எழுதின கருத்துக்கள், குடியரசில் அவர் எழுதின கருத்துக்கள், அதோட தொகுப்பு வீரமணி ஆசிரியர் எழுதியிருப்பார், அந்த புத்தகங்கள்.
ஸோ இப்படி படிக்க வாசிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு டாத் கிரியேட் ஆகுது. இதை பெரியார் எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாரு, இப்போவே இது எல்லாம் பேச இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அந்த மனுஷன் எப்படா அப்படி பண்ணார், இப்போ ஃபோனுக்கு இன்டர்நெட் இருக்குது, கேமரா பிடிச்சி காட்டுறோம், இதான் உண்மைன்ட்டு இதெல்லாம் இல்லாதப்பவே வந்து அவர் எப்படி பண்ணார் தெரிஞ்சு நமக்கு ஆர்வமாக இருக்குது. இதை சால்வ் பண்ண கடமை நமக்கு இருக்குது. ஸோ வெறும் பணம் சம்பாதிக்கிறது, வெறுமனா வந்து புகழ் அடைகிறது மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி ஒரு 100 பேரை உருவாக்குவோம், அவன் இன்னொரு 1000 பேரை உருவாக்கட்டும். ஏன்னா அதுதான் பெரியார் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு அமைப்பை கொண்டு வராரு. அந்த அமைப்பு பல்வேறு வேலைகளை செஞ்சு எங்களை மாதிரி லட்சக்கணக்கான மக்களை உருவாக்கியிருக்கு. இப்போ நான் அந்த வேலையை நாங்கள் செஞ்சாக்கா நாங்கள் இன்னும் கோடிக்கணக்கான மக்களை உருவாக்க முடியும். இங்கே ஒரு சமத்துவமான சமூகத்தை உருவாக்க முடியும். ஒரு பொறுப்பான குடிமகனா நான் இதை தான் பண்ணணும் இந்தியாவில் இருக்கணும்னாக்கா. ஸோ அந்த வேலையை நான் பண்ணிக்கிட்டேன். பெரியார் விசஸ் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு லைன் ஓடுது. குறிப்பா உங்களை போன்ற ஒரு கட்டத்துல எமர்ஜ் ஆகி நிக்கிறீங்கல்ல, உங்கள்ட்ட எல்லாம் அதை ஈஸியா டிஸ்டர்ப் பண்ணி பாத்திரலாம்னு கூட சில வேலைகள் பார்ப்பாங்க. ஆனா அப்படியான முரணை நீங்க எங்கேயாவது அட்ரஸ் பண்றீங்களா? பெரியார் விசஸ் அம்பேத்கர்ங்கிறத அந்த வார்த்தையவே எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இன்னொன்று, நீங்கள் வியாசர்பாடி அப்படின்றத ஆரம்பத்துலேருந்தே பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கீங்க. அதே போல் பெரியாரை பற்றியும் பேசுகிறீங்க. அப்போ நிச்சயமாக யாராவது ஒரு தரப்பு என்ன பெரியார், அம்பேத்கர் தான் நமக்கு அறிவாசான், பெரியார் வந்து ஓபிசி தலைவர் அப்படின்னு பேசியிருப்பாங்க. அப்படி அணுகியிருக்கிறாங்களா? அந்த பார்வை நீங்கள் எப்படி? நிறைய பேர் அணுகியிருக்காங்க. என்ன நீங்க அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நிறைய பேர் அணுகியிருக்காங்க. என்ன பாபா சாஹேப் பற்றி பேசாமல் பெரியார் சொல்கிறீங்க? நிறைய பேர் அணுகிருக்காங்க. அந்த கேள்வியை வந்து ரொம்ப அர்த்தம் இல்லாத கேள்வி. உங்க 2 கண் இருக்கு, ஒன்று அம்பேத்கராகவும் ஒன்று பெரியாராகவும் இருக்கிறாங்க. நீ ஏன் ஒரு கண்ணை பற்றி மட்டும் பேசுகிறேன்னு கேட்குறது வந்து எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ, 2மே சேர்ந்தாலும் நமக்கு பார்வை இருக்குது. இந்த முறை அவங்க கட்டமைக்கிறாங்கல்ல, கட்டமைப்போட நோக்கம் என்ன? எனக்கு ஒருத்தர் நல்லது செய்கிறாங்க, இவங்களும் நல்லது செய்கிறாங்க. அப்போ 2 பேருமே நல்லது பண்ணால் 2 பேருமே பண்ணாங்க தானே சொல்லணும். 2 பேரையும் எதிர்க்க நிறுத்த வைக்கிறீங்க. யாருக்கு லாபம்? அவங்க 2 பேரும் இணைஞ்சிருந்தா தாங்க நமக்கு லாபம். அரசம் சட்டத்தை நிறைவேற்றியாச்சு, அமல்படுத்த முடியுதா? சமூக ரீதியா அமல்படுத்துறது பெரியாரால் நிகழ்தில்லை. நீங்கள் உத்தரப்பிரதேஷ் மாதிரியான ஒரு கிராமத்தையும் பீகாரில் ஒரு கிராமத்தையும் எடுத்துகிட்டு தமிழ்நாட்டிலையும் கம்பேர் பண்ணாக்கா ஈக்குவலாக இருக்கா? 2 கிராம் மோதிரத்துக்கு அங்கே கொலை நடந்திருக்கு பீகாரில் எனக்கு தெரிஞ்சு. அப்போ அந்த மாநிலத்தோட நிலைமையையும் இந்த மாநிலத்தோட நிலைமையை ஒப்பிட்டு பாருங்க. அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டங்கள் இந்தியா முழுமைக்குமானதானே? இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? ஜிஎஸ்டி பங்களிப்பு சமமாக இருக்கா? கல்வியறி அதிகமாக இருக்கா? அதிக பட்டதாரிகளை உருவாக்குறோமா? அதிக ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்கா? இதெல்லாம் எங்கே இருக்குது? ஏன் தமிழ்நாட்டில் இருக்குது? இந்த கேள்விக்கு பதில் இருக்குல்ல. இதுக்கு பதில் பெரியார் தானே என்கிட்ட கேட்குறான்ல, அவனுக்கும் தெரியும். ஆனால் அவன் அதை ஒத்துக்க மாட்டான். முதல்ல என்ன சொல்லுவான், பெரியார் மேலே இருக்கிற இன்னும் அலிகேஷன், தமிழர் அல்ல தெலுங்கர் அப்படின்ட்டு. இன்னைக்கு பெரியாரை தமிழர் அல்ல தெலுங்குன்னு சொல்கிறல்ல, நாளைக்கு நீ அம்பேத்கரை வந்து தமிழர் அல்ல மகாராஷ்டிரக்காரன் சொல்லி ஒதுக்கிட்டாக்க நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இன்னைக்கு இங்கே புறக்கணிக்கும் போது நம்ம அமைதியாக இருந்துட்டாக்கா நாளைக்கு அங்கே போய் நிற்பாங்க. இவனு கடைசியாக வந்து கான்ஸ்டியூஷன்லாம் சும்மா திருக்குறள் மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், திருக்குறள் போதும் நமக்கு உலக பொதுமை பெருமையாக தான் இருக்கும். அப்புறம் திருக்குறள் வானா நம்ம பக்தி இலக்கிய பக்கம் போகணும்னு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அப்புறம் கழுவுல ஏற்றிடுவாங்க. ஆமாம். ஸோ அதனால வந்து பெரியார் அம்பேத்கர் முரண் இல்லை, அது ஒரு வண்டியோட 2 சக்கரம். நீங்கள் ஒரு சக்கரம் தான் பெருசு, ஒரு சக்கரம் சின்னதாக நீங்கள் சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த 2 சக்கரத்தை ஈக்குவலாக நீங்கள் எடுத்துக்கிட்டா மட்டும் தான் நீங்கள் அதை ட்ராவல் பண்ண முடியும். அந்த வண்டி உங்களுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதனால் வந்து சக்கரம் வேணுமா, இல்லாட்டி வந்து ஒரு சக்கரத்தை கழட்டி வச்சுட்டு அதே இடத்துல இருக்க போகிறீங்களா, இல்லை ட்ராவல் பண்ண போகிறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியது. இப்போ பெரிய போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறீங்க. ஒரு பெரிய தொழிலதிபராக இன்னைக்கு எமர்ஜ் ஆகிட்டு இருக்கீங்க. ஒரு கம்பெனி நடத்துறீங்க, உங்களுக்கு கீழே பல பேர் வேலை பார்க்குறாங்க. என்ன ஆர்என்டிக்காக நீங்கள் வந்து படிக்கணும்னு ஓடுனீங்களோ, இன்னைக்கு நீங்கள் பல பேரை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஹியூமனாய்ட் ரோபோ பண்ணுறீங்க. பல பேரை ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஃபெசிலிட்டி நீங்கள் உருவாக்கிறீங்க. அதனால் எங்களுக்கு வேலை கொடுங்க, தேவைப்பட்டா கேட்கலாம். நம்ம இன்னைக்கு நல்ல வேலையில் தான் இருக்கோம். இப்போ இதெல்லாம் உருவாக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை உருவாக்கிட்டீங்க. பொதுவாக ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நம்ம உருவாக்கும் போது ஃபேமிலி சைட்லேருந்து நல்லா போயிட்டுருக்கு, எதுக்கு தேவையில்லாம அரசியல்லாம் பேசிக்கிட்டு, எதுக்குப்பா நமக்கு இந்த கருப்பு சட்டை வரலாறு, வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்தியா படத்துக்கு போனோமா, 4 வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போனோமான்னு இல்லாமல் ஏன்பா இப்படி ஊரா போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு வீட்டில் கேட்கலையா? கேட்டதே இல்லை. அம்மா பேசதான் சொல்லியிருக்காங்க. நீ பேசுப்பா, பார்த்துக்கலாம்ப்பா, என்னப்பா பண்ணுவாங்க, நம்ம என்னப்பா கொண்டு வந்தோம், ஒன்றும் கொண்டு வரலப்பா, நீ படிச்சு தானே பண்ண, படிப்பு நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் இருக்காங்கல்ல, நீ பேசுப்பா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் படிப்பது கிடையாது. ஆனால் அவங்க எங்கேயுமே வந்து உங்களுக்கு பணம் முக்கியம்,
இதெல்லாம் பேசாத அப்படின்னு சொன்னதே கிடையாது. எங்கே கிடையாதோ பேசுப்பா, நம்ம பசங்கிட்ட பேசுப்பா, படிப்பு எவ்வளோ முக்கியம் பேசுப்பா, படிப்பு எப்படி கையில் வந்து சேர்ந்து பேசுப்பா, நம்மள மாதிரி ஒரு 10 ஃபேமிலி வந்துட்டா போதும்ப்பா. எங்கள் அப்பாவோட லட்சியம் ஒன்று தான், இந்த ஷோல்குளம் பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் கட்டணுன்றது. அதுக்கும் வந்து தான் நிறைய பேர் இந்த மற்ற குரூப்ஸ் ஆமாம்மா வந்துருவா கடையை போடுவாங்க, நீங்கள் என்ன தனியாக கட்ட போறீங்கன்ட்டு. நான் சிறப்பு பள்ளியாக காட்டுறேன், உனக்கு என்ன போறாம, நான் அட்வான்ஸ் கோர்ஸஸ் நான் கொடுக்குறேன், உனக்கு என்ன தர, நான் தானே பொசக்சி பசப்புகளாக நீங்கள் செஞ்சு காட்டுவீங்க. நான் தானே பண்ண போகிறேன், ஏன் பணம் தானே, என் உழைப்பில் கட்டுற பள்ளிக்கூடம் தானே, நான் செலவு பண்ணுற பணம் தானே, நான் அட்வான்ஸ் கோர்ஸ் அவனுக்கு கொடுக்குறேன், அவன் படிக்கட்டும், உனக்கு என்ன பிரச்சனை. இவனுக்கு ஸ்கூல் கட்டுறதே தாங்க முடியலங்க, ஏன் கட்டுறேன்னு கேட்குறேன். நீங்க குருகுலம் கட்டியிருந்தா கேட்டிருக்க மாட்டான், கட்டிட்டு இருக்காங்க தெங்காசி பக்கத்து. ஸோ நம்ம அதை கட்ட வேணாம், நம்ம பள்ளிக்கூடம் கட்டுவோம் நம்ம. ஆமா இதனால வந்து நீங்க சம்பாதிக்கிற பணம் போயிடும் அப்படின்னு யாரும் பயப்படவே இல்லையா வீட்டுல? செலவு பணம் தான் சொல்லியிருக்காங்க. என் வருமானத்துல 30% நாம சமூக காரியத்துக்காக ஒதுக்கி வைக்கிறோம். 30% சமூக காரணங்களுக்காக. ஆமா, மீதி 70% எனக்கு. நான் கார்ல போகணும், டீசல் போடணும், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தங்கணும், நான் லக்ஸூரியஸாக தாங்க இருப்பேன். அந்த 20 எனக்கு. நான் எளிமையான இருக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லைங்க. எளிமையா இருக்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், என் சிந்தனையில இருந்தா போதும். நீ விரும்புகிற எளிமையாக நான் இருக்க மாட்டேன், எனக்கு பிடிச்ச எளிமையாக தான் நான் இருப்பேன். மீதி 30 என் சமூகத்துக்கு நான் கொடுக்கணும், தமிழ் சமூகத்துக்கு. ஏன்னா ஜாதி பார்க்காம மொழி பார்க்காம இந்த மக்கள் கொடுத்த பணத்தில் தான் ஒரு அரசு நிறுவனம் இயங்குது, அதில் படித்தா நான் வந்திருக்கேன். அப்போ திரும்ப அந்த மக்கள் நான் திரும்ப கொடுக்கணும், ஆனால் 30 நான் செலவு பண்ணுறேன். இது ரொம்ப நியாயமானது, 10ஆவதும் கூட நான் சொல்லுவேன். ஸோ இதை பண்ணும்போது எங்கேயுமே என் குடும்பம் தடையாததே இல்லை, என் மனைவியும் தடை பண்ணதே இல்லை. மேரிட், இப்போ 2 இயர்ஸ் பிஃபோர் மேரிடு. அவங்ககிட்ட சொன்னது ஒன்று தான், என் வரலாறு இதுதான், இப்படி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ நீ டிவியில் பார்க்குற இந்த கிணித்து நான் இல்லை, எனக்கு இப்படி ஒரு பின்புலம் இருக்குது. ஸோ நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், உனக்கு விருப்பம்னா நான் கல்யாணம் பண்ணிக்க. லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜ். அப்புறம் வந்து எங்கள் அப்பா இந்த வேலை தான் பார்த்தாரு, அதை அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்கன்னு தெரியலை. அவங்க இப்போ இருக்கிற இதை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் சொல்லிவிடு, இதெல்லாம் தடை பண்ண மாட்டேனாக்கா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அவங்க ஒர்க்கிங் உமன், நீங்கள் சம்பாதிக்க வேண்டாம், நான் சம்பாதிக்கிறேன், நீங்கள் பாருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நமக்கு அது ஒரு ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ 30% வந்து 60% சேர்த்துருவீங்க. அப்போ அது இப்போதைக்கு பண்ண வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு 30 அவங்க 30ன்னு சேர்த்தீங்கன்னாலும் நல்லா தான் இருக்கும். 60 அந்த ஸ்கூலை சீக்கிரமா கட்டி பல பேருடைய வகுத்தறிச்சல்களை தெரியல. போக போக நம்ம சைடே போகணும். நம்ம பண்ற விஷயத்துக்கு யாரையும் எதிர்பார்த்துருக்க கூடாது. நம்ம உழைப்பில் பண்ண தான் அது நம்ம பண்ணுறதா இருக்கும். நம்ம அப்போ தான் தெளிவாக பண்ணணும், இல்லாட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். அதை நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் குடும்பம் எனக்கு தடையாக இருந்ததில்லை, என்கரேஜ் பண்ணி தான் இருக்காங்க, நிறைய பேர் பண்ண சொல்லி தான் இருக்காங்க. ஸோ அதுக்காகவே வந்து வீட்டில் இருந்தால் எப்படி சம்பாதிப்பேன், வெளியே போடா நல்லா சம்பாதிப்பா நிறைய பேர் பண்ண முடியும், இப்படி தான் சொல்லியிருக்காங்க. தவிர ஏன்ப்பா அரசியல் பேசலை, ஏன்ப்பா பெரியாரை பேசலை எங்கேயுமே சொன்னதே கிடையாது. ஏன்னா என் குடும்பத்துக்கே தெரியும் அவர் என்ன படிச்சுலாம் அவரை தெரிஞ்சுக்கவே இல்லைங்க, உணர்ந்து தாங்க தெரிஞ்சிருக்கோம் நாங்கள். அதனால் எமோஷ்னலி அவர் கனெக்ட் ஆகிருக்காரு எங்களோட. பகுத்தறிவு பாரு, அம்மா சாமி கும்பிடுவாங்க, ஆனால் யாராவது வந்து வா கலவரம் பண்ணலான்னா போக மாட்டாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா அவங்க சாமியும் கும்பிடுவாங்க, ராமசாமியும் கும்பிடுவாங்க, அந்த மாதிரியான. ஸோ அதனால வந்து குடும்பம் தடையாக இருந்ததில்ல, ஆதரவாக தான் இருந்தது. அந்த நிகழ்வில் நீங்கள் பேசும்பொழுது உங்களுடைய பள்ளி பருவம் அதெல்லாம் பேசுனீங்க. அப்பா வந்து தூய்மை பணியாளர் வேலை பார்க்குறாங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது சம்பவங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் படித்ததெல்லாம் எந்த பள்ளியில் படிச்சீங்க? ப்ரைவேட் ஸ்கூலா அல்லது மெட்ரிகுலேஷனா, எந்த பள்ளியில்? இது ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி, சென்னை வேசர்பாடியில் இருக்குது. 1லேருந்து 12 வரைக்கும் ஒரே பள்ளி தான், தமிழ் வழி தான். கக்கஞ்சி காலனி 1லேருந்து 3 வரைக்கும் ஒரே பள்ளி, பிரிஞ்சிருக்கும் கண்டினி பிளாக்ஸாக. மற்றதெல்லாம் வந்து வேசர்பாடி எருக்கஞ்சேரியில் எக்ஸாக்டாக. அப்போ நீங்கள் முழுக்க வந்து தமிழ் வழி கல்வி தான், மெட்ரிகுலேஷன் கூட கிடையாது. இந்த யூனிவர்ஸில் தானா? ஏன்னா இந்த யூனிவர்ஸில் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு பள்ளியில் படித்த மாணவர்களை பாருங்க, அவர்கள் ஊருக்குள் புள்ளிங்கோவா திரிகிறார்கள், அவர்கள் எந்த வளர்ச்சியும் வியாசர்பாடி பயில. எனக்கு உங்கள் தலைமுடியை பார்த்த உடனே இந்த மீம்ஸ் தான் ஞாபகம் வருது. இப்போ நீங்கள் ரொம்ப நேர்த்தியான ஒரு மனிதராக எங்கள் முன்னாடி ரொம்ப நார்மலாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் புள்ளிங்கோ வியாசர்பாடி பசங்க அவங்க இப்படி தான் இருப்பாங்க. ஆமாம். இப்போ இதில் வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லு உங்களுக்கு எங்கே வளர்த்துக்கிட்டீங்க? தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க, பட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு தான் பெரும்பாலும் பிரச்சனையாகிறது. இப்போ கிராமப்புறத்துலேருந்து படித்து வர்ற மாணவர்களுக்கு வந்து அவன் ஸ்கில்லாக வளர்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்கான், ஆனால் அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கும் அவன் என்ன பிரச்சனையாக இருக்குனாக்கா கம்யூனிகேஷன் ஸ்கில்ல தான் பிரச்சனையாக இருக்குது. அவன்கிட்ட நீங்கள் இதே தமிழில் கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே உலகத்தில் உள்ள பெஸ்ட்டு சயின்டிஸ்ட்டோ அல்லது R&Dயில் ஒர்க் பண்ணுறவனை விட அதிகமாக அவன் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். அவனுக்கு நான்லாம் படிக்கும்போது 6வது படிக்கும்போது கலைஞர் எழுதிய ஒரு பாடம்னு நினைக்கிறேன்,
அதில் ஒரு வரி வரும், நீ சிந்திக்கும் பொழுது உனக்கு என்ன லாங்குவேஜில் சிந்திக்கிறியோ அதுதான் நீ வந்து பயணிக்க முடியும் பாபு. நான் தமிழில் தான் போயிட்டு லெஃப்ட்டில் திரும்பி நேராக போனால் கடை இருக்குன்னு தான் எனக்கு இங்கே தோணும். இந்த மூளை வந்து தமிழில் தான் எனக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், இல்லை இங்கிலீஷில் பேசினதில்லை. எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லு உருவாக்குற சூழலில் என்னுடைய குடும்பமும் இல்லை, என்னோட ஊரும் இல்லை. இப்படியாப்பட்ட சூழல்ல தான் பெரும்பாலான இன்ஜினியர்கள் உருவாகி வராங்க. ஸோ அவங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த வேலை கிடைக்காம இருக்கிறது, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிற 80% மாணவருடைய பிரச்சனை கம்யூனிகேஷன் ஸ்கில். இதை நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கிட்டீங்க? இப்போ உள்ள மாணவர்கள் எப்படி சரி பண்ணிக்கணும்? அரசு இதில் எந்த வகையில் கவனம் செலுத்தணும்? நல்ல கேள்வி. 12 தமிழ் மீடியம், ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங்கில் இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டேன். இங்கிலீஷு கெமிஸ்ட்ரி ரெண்டுமே ஃபெயில் ஆகிட்டேன். நம்ம எல்லாமே தமிழ் தான் படிச்சிருப்போம். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் போயிட்டு நீங்கள் ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் படித்தா நீங்கள் படித்தது தான் அங்கே படிச்சிருப்பீங்க, ஆனால் இங்கிலீஷ் இருக்கும் உங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் இயர் காமன் பேப்பர். ஆமாம், யூனிவர்சிட்டியில். ஆமாம், நம்ம படிச்ச அதே இங்கிலீஷ் பேப்பர் தான். கெமிஸ்ட்ரியும் ஃபெயில். செகண்ட் இயரில் தான் வந்து அப்புறம் அடுத்த செமஸ்டர் தான் எழுதி பாஸ் ஆக. செகண்ட் இயர் தான் ஐயோ நம்ம 12 தமிழ்லேயே படிச்சிட்டோம், மின்கலன் பேட்டரி இது நமக்கு தெரிஞ்சிடும், அது என்னது ஒளிச்சேர்க்கை, அதுக்கு வந்து இன்னொரு பேரை சொல்கிறாங்கல்ல ஃபோட்டோசிந்தசிஸ், அதுதான் நமக்கு தெரியும். ஒளிச்சேர்க்கைனா தெரியும், ஃபோட்டோசிந்தசிஸ்னால் எனக்கு தெரியாது. இந்த முரண் இருக்கும்போது அப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் போலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ண வேலை வந்து நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது. வாய் விட்டு சத்தமாக படிப்பேன், இந்த வார்த்தை பழகணும் அப்படின்னு. வீட்டில் தான் சத்தமாக படிக்கிறது. லைப்ரரிஸ் போயிட்டு இங்கிலீஷ் புக்கை படிப்பேன். ஒன்றும் புரியுதோ இல்லையோ பிரச்சனை இல்லை, அந்த வார்த்தைகள் என் நாக்கில் பழகணும்னு நான் நினைப்பேன். அதோட அர்த்தம் எனக்கு தெரியாது, பழகணும்னு நினைப்பேன். அப்புறம் படித்து முடிக்கும்போது ஓவராலாக அதோட அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும். நமக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் தெரியாது, பட் எந்த கான்டெக்ட்ல சொல்கிறாங்கன்னு தெரியும். அப்புறம் அந்த கான்டெக்ட்ல என்னென்ன வார்த்தைகள் நல்லா இருக்குது யூஸ் பண்ண, அழகாக இருக்குது சொல்கிறதுக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு மட்டும் டிக்ஷனரியில் போய் மீனிங் பார்ப்பேன். அந்த வார்த்தையை எல்லாரோட பேசும்போது நான் பேசிடுவேன், எல்லாரும் எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் நினச்சிப்பாங்க. அப்படி ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் கற்றுக்கிட்டு அப்புறம் தப்பாக இங்கிலீஷ் பேசி இப்போவுமே ஃபுல்லாக கற்றுக்கல, பட் பெட்டர் ஆகிட்டே வரேன். நான் போன வருஷம் பேசினதை விட இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன். ஸோ பெட்டர் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ பேப்பர் படிக்கிறது, வாய் விட்டு படிக்கிறது, இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸை கேட்குறது, அவங்க ப்ரொனவுன்சியேஷனை உள்ளே எடுத்துக்கிறது, இது மூலியமாக தான் இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் மற்ற ஸ்டேட்ஸில் போயிட்டு வேலை பார்க்கும்போது ஸ்டார் மூவிஸ் அந்த பக்கம்லாம் போகாமல் இங்கிலீஷ் நியூஸ் சேனல் பக்கம் வந்தீங்க. எனக்கு தகவலும் சேர்ந்து கிடைக்கும்ல. அதான் இங்கிலீஷ் படங்கள் பார்த்து கற்றுக்கலாமே அப்படி பண்ணி அதுல ஸ்பாயில்ட் ஆகிட்டு உங்களுக்கு முதலாளி தீபாவளிக்கு முதலாளி காட்டில் போகிற இங்கிலீஷ் படம் பார்த்தா கற்றுக்கலாம் தான், பட் வந்து படம் பார்த்தா இங்கிலீஷ் மட்டும் கற்றுக்கலாம். நான் நியூஸ் கேட்டால் எனக்கு இங்கிலீஷும் தெரியும், நியூஸும் தெரியும். ஸோ அப்போ ஒரு ஐடியா இருந்தது, நம்ம முடிச்சுட்டு பேசாமல் யூபிஎஸ்சி எழுதலாமான்ட்டு. ஸோ தகவல் எடுத்துக்கலாம், யூபிஎஸ்சி எழுதுகிறமோ இல்லையோ கொஞ்சம் அறிவு இருந்தால் நல்லது தானே. ஸோ அதனால் மற்ற விஷயம் தெரிஞ்சுக்கல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. உலகத்தில் என்ன நடக்குது, சென்செக்ஸ் என்ன போகுது, நிலக்கரி எங்கே இருக்கிறான், எதுக்கு பிரதமர் ஊராக டூர் போகிறாரு, அது என்ன லாபம் இருக்குது, யாருக்கு லாபம் போகுது, அந்த தகவல் நம்ம சேர்ந்து கிடைக்கும்ல. ஸோ அப்போ இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறது, அந்த நியூஸஸை கேட்குறது, வாய் விட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, அப்படி தான் இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிச்சது. இதில் அரசாங்கம் வந்து எந்த வகையில் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல அந்த மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல எப்படி கவனம் செலுத்துறாங்க? எனக்கு அந்த ஒரு ஏரியா அதுல போதாம இருக்கா? போதாம இருக்கா? கண்டிப்பாக போதாம இருக்கு. அது நான்லாம் அடிபட்டு வந்திருக்கேன்ல, இன்னும் அப்படிதான் இருக்கு இந்த சிஸ்டம். இதில் வந்து அரசாங்கம் ஆங்கில பயிற்சி வகுப்புகளை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்வாங்க. தமிழ் பேசுகிறோம், அது உறவான மொழி, நமக்கு உணர்வான மொழி, அது உண்மைதான் அது. பட் நம்ம வெளியே போயிட்டு வேலை பார்க்குறோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு ஆங்கிலம் தேவை. ஸோ அப்போ ஆங்கிலம் பயிற்றுவிக்கிறதுக்கு குறிப்பாக வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கிலத்தை பயிற்றுவிக்க சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கலாம். எல்லா பள்ளிக்கூடத்தில் அதுக்குன்னு ஒரு சென்டரை போடலாம். எல்லா காலேஜஸ்லையும் தமிழ் மீடியம் முடிச்சுட்டு வர பசங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு வகுப்புகளை ஆரம்பிக்கலாம், அதுக்கு வசதிகளை செஞ்சு கொடுக்கலாம். இல்லாட்டி இப்போ ஏஐலாம் கூட இருக்குது இங்கிலீஷை கற்றுக் கொடுக்கறதுக்கு, ஒரு பாட் மாதிரி விர்ச்சுவலாக நீங்கள் கொடுத்துடலாம், ஆப் மாதிரி கொடுத்துடலாம், கவர்மெண்ட்டே லான்ச் பண்ணலாம். ஒவ்வொரு ஆங்கில வார்த்தைக்கும் என்ன தமிழ் வார்த்தை, இல்லை அந்த உச்சரிப்பை சரியாக சொன்னாக்கா அடுத்த வார்த்தைக்கு போகிற மாதிரி இதெல்லாம் அரசாங்கம் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம பசங்க யூபிஎஸ்சியில் சூப்பராக பண்ணுவாங்க. தமிழ் பேப்பர் மட்டும் சூஸ் பண்ணாமல் ஆப்ஷன் இல்லை, இங்கிலீஷில் சூப்பராக பூந்து விளையாடுவாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த வேலையை வந்து அரசு பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும். எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம், மற்ற மாநிலம் முன்னுதாரணமாக இருக்கும், எதுவும் பண்ணிட்டு போவோமே. ரைட். நீங்கள் ஊர்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் அரசு உங்களை பேம்பர் பண்ணிருக்குன்றத நீங்க சொல்லும்போது என்னால புரிஞ்சுக்க முடியுது. எந்தெந்த இடங்களிலெல்லாம் அரசு என்னைய காப்பாத்தி இருக்கு, என்னைய அழைச்சிட்டு வந்திருக்கு, கையை பிடிச்சிருக்கு அப்படின்னு அடுக்கணும்னா எதெல்லாம் அடுக்குறீங்க? முதல் விஷயம் சாப்பாடுங்க. படிக்கிறதுக்கு உயிரோடு இருக்கணும், அதுக்கு சாப்பாடு வேணும், சத்துணவு திட்டம். அது வந்து என்னடா போற இடத்துல நீங்களும் சத்துணவு திட்டத்துல பயனாளி இல்ல. ஆனா எங்க அம்மா காலையில எனக்கு உப்புமா கட்டி கூட வைக்கலாம இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. வக்கட்டவர்களா நாங்க? ஆமா, இல்ல நான் என்ன பண்ணட்டும், பட்டினியா இருக்கணுமா?
உங்கள் அம்மா இப்போ உப்புமா கட்டோட வக்கீலியான்னு கேட்குறீங்கல்ல, எங்கள் அம்மா நிஜமாக அப்படி இருந்தாக்கா நான் என்ன பண்ணணும்? நான் பட்னியாக இருக்கணுமா? நான் போய் சொல்ல முடியுமா? எங்கள் அம்மாவுக்கு எனக்கு சாப்பாடு கட்ட கொடுங்க தரணும்னு சொல்ல முடியுமா? எனக்கு அது அவமானம் தானே. நான் சொல்லாமல் போய் ஸ்கூலில் சாப்பிட முடியும்ல இப்போ படிக்கிற பசங்களுக்கு. கரெக்டு தானேங்க. எங்கள் அம்மாவுக்கு உப்புமா கூட வைக்கலனாக்கா நான் இப்போ பட்னியாக இருக்கணுமா நான் கேட்குறேன். நீ வந்து என்ன நினச்சிப்ப, நீ கிண்டல் பண்ணணும் நான் பட்னியாக இருக்கணுமா? இருக்க முடியாது. அப்போ எனக்கு அந்த உணவு அவசியம். எல்லா இடத்துலையும் போகிறதுல நான் சத்துணவு தான் ஃபஸ்ட்டு பேசுவேன். காரணம் அந்த உணவோட அருமை எங்களுக்கு தெரியுங்க. வறுமையில் இருந்து தான் வந்திருக்கும். அந்த உணவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அது இப்போ சாப்பிட்ற பசங்களை சேர்த்து அசிங்கப்படுத்தும். நீங்கள் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணலாம், திட்டத்தை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இப்போ அதில் பெனிஃபிட் ஆகுறாங்கல்ல, இவங்களை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. அதை பண்ணாதீங்க. முதல்ல நான் அரசாங்கத்தில் அனுபவிச்ச திட்டம் சத்துணவு திட்டம். அப்புறம் நீங்கள் 90கள்லேருந்து இந்த 2006-07 ஸ்கூல் முடிக்கிறதுக்கு இடையில தான் வந்து முட்டை இன்ட்ரடியூஸ் ஆகுது இல்லையா? ஆமாம். அது எப்படி இருந்துச்சு முட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது? அது லக்ஸூரியஸ். புதன்கிழமை போடுவாங்க முட்டை, அப்புறம் வேலைக்கிழமையாக மாற்றாங்கன்னு நினைக்கிறேன். லக்ஸூரியஸான விஷயம். சாம்பார், அந்த சாதம் இதுதான் போடுவாங்க. அப்புறம் முட்டை வந்தது புதன்கிழமைகளில் போட ஆரம்பித்தாங்க. அது ஏன்னா வீட்டில் கூட கிடைக்காது, ஸ்கூலில் போடுறாங்களே. ஓடு தட்டத்துக்கு ஃபஸ்ட்டு வீட்டில் முட்டை வாங்குறது என்னங்க நீங்கள் சாப்பாடே கஷ்டம், முட்டை வேற உங்களுக்கு செய்வாங்களா? சாப்பாடு செஞ்சாலே பெரிய விஷயங்க. நீங்க சத்துணவை கழிச்சிருங்க, முட்டை உங்க வீட்டுலன்னு எத்தனை முறை எடுத்திருப்பீங்க? அந்த அது சின்ன வயசுல ஞாபகம் இல்லைங்க, அது எடுத்துருப்பானான்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு ஞாபகம் இல்லை எனக்கு. நான்வெஜ் சின்ன வயசுல சிறு வயசுல எனக்கு நிஜமா எடுத்த ஒரு ஞாபகமே இல்லை எனக்கு. அப்படி 8ஆவதுக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். 7ஆவது 8ஆவது வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தாங்க, பெயிண்டிங் பண்ணாங்க. அப்புறம் ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இருந்தது. அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் எனக்கு அந்த உணவை சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு பெருசாக இல்லை. சாப்பாடு இருக்கும், காரக்குழம்பு சாம்பார் சாப்பாடு. இப்போ சாப்பாடு சத்துணவு திட்டம் முதல்ல என் வாழ்க்கையில் அரசு மூலமாக கிடைச்சது. அடுத்து வந்து காலனி செருப்பு அது கொடுப்பாங்க. இப்போ கொடுக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது அப்புறம் வந்து யூனிஃபார்ம், ஒரு ப்ரௌன் கலர் இது கொடுப்பாங்க. காக்கி டவுசர் மாதிரி ஒன்று இருக்கும், அது கொடுப்பாங்க. யூனிஃபார்ம் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிது. 4th 5th வரும்போது அப்போத்து இதில் வந்து 17 ரூபாய் எங்களுக்கான 27 ரூபாவா 17 ரூபா தெரியல ஸ்காலர்ஷிப்னு. அப்போ அது எனக்கு பெரிய விஷயம் அந்த அமௌண்ட்டு. அது உங்களுக்கு வீட்டுக்கு கொடுத்துருவாங்க? ஆமாம், வீட்டுக்கு கொடுத்துருவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆமாம். அப்புறம் பஸ் பாஸ், ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு 6th கொடுத்தாங்க பஸ் பாஸ். அப்புறம் வந்து 8th 9th 10th முடிச்ச அப்புறம் 11th சேரும்போதும் ஸ்காலர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. 450 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் 1200 ரூபா கொடுத்தாங்க. 11th 12th படிக்கும்போது 1200 ரூபா நான் ஸ்காலர்ஷிப் வாங்கும்போது எங்கள் அப்பாவோட ஒரு 5 நாள் சம்பளமாக அது இருக்கும். இது எந்த வருஷம்? 2007 2008. ஆமாம், 1250 ரூபா சம்திங் கொடுத்தாங்க. அது எங்கள் அப்பாவோட ஒரு 5 நாள் சம்பளம். ஆட்டோ ஓட்டுறாரு, 200 ரூபான்னும் போது 5-6 நாளோட சம்பளம். எனக்கு அது பெரிய விஷயம். நான் அவங்ககிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். 12th முடிச்ச அப்புறம் தான் இன்னும் அதிக பெனிஃபிட். இதெல்லாம் என்னோட அடிப்படையை உருவாக்கி எனக்கு கொடுத்தது. ஃபஸ்ட்டு விஷயம் 12th மறக்க முடியாத விஷயம் வந்து, இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, நீங்கள் சொல்கிறீங்களா வார்த்தைக்கு வார்த்தை CEO ஆஃப் டிரான்சன் டைனமிக்ஸ். அப்போ நான் ஒரு இன்ஜினியராக வரணும்ல, அந்த இன்ஜினியரிங்கான நுழைவுத்துறை ரத்து பண்ணது வந்து மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். அதுக்கு கலைஞருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். அவர் தான் பண்ணார். 2006 அவர் பண்ணார். பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் கேஸை போட்டான். அப்புறம் ஜெயிச்சு வந்துட்டு முதல்ல 2007 நுழைவுத் தேர்வு இல்லை, 2008 தான் எனக்கு சீட்டு கிடைக்குது. ஆனால் உங்கள் வருஷமே ஃபைட் நடந்துகிட்டு இருந்த வருஷம் தானே? இல்லை முடிச்சு செட்டில் ஆயிடுச்சு. ஆமாம், 2008 ஒருவேளை என்ட்ரன்ஸே இருந்தால் கூட உங்களால் பாஸ் ஆகிருக்க முடியாதா? எனக்கு அதுக்கான சூழல் எதுங்க? என்ன சூழல் தேவை? இப்போ நீட் எக்ஸாம் இருக்கு, எத்தனை பசங்க பாஸ் ஆகிறாங்க? நம்ம பசங்க யாராவது 1-2 பேர் பாஸ் ஆகும். அவன்லாம் வந்து எக்ஸம்ஷன். அவனுக்கு ஒன்று எக்ஸாம்பிளாக வைக்காதீங்க. அவங்க விதி விலக்கு, அவங்க மாடல்ஸ் இல்லை. எனக்கு 12th என்ன மார்க் எடுத்தீங்க? 12th 73% எடுத்தேன் நான். கட் ஆஃப் எனக்கான ரிசர்வேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுக்கவோ என்னால் வந்து 12th மார்க் அடிப்படையில் என்னால் போயிட்டு சேர முடிச்சது. நான் அனிதா மாதிரிலாம் 1500 மார்க்லாம் எடுக்கல. நான் 23% எடுத்தேன். ஆனால் எனக்கு இன்ஜினியரிங்கான சீட் கிடச்சிது, எலக்ட்ரானிக்ஸான சீட் கிடச்சிது. அதுக்கு ஒரே காரணம் அந்த நுழைவுத்தை ரத்து பண்ணது. ஏன்னா இப்போ நான் ஒரு ஆள், நம்ம லட்சக்கணக்கான பேர் இருப்போம். 2008 5 லட்சம் பேர் எழுதியிருப்பான் நினைக்கிறேன். 5 லட்சம் பேரில் 1 லட்சம் பேர் இன்ஜினியரிங் சேர்ந்துருக்க மாட்டானா? அத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றலாம். அந்த 1 லட்சம் பேரும் இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல இருப்போம்.
அது வந்து மிகப்பெரிய பெனிஃபிட் எனக்கு அது. அப்புறம் எஜுகேஷன் லோனு ஈஸி பண்ணாங்க. அப்போ கொலாட்ரல் தேவைன்னு இருந்தது. அரசோட உத்தரவு பேரில் கொலாட்ரல் வாங்காமல் வந்து லோன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. 2006க்கு முன்னாடி எஜுகேஷன் லோனுக்கும் கொலாட்ரல் தேவை. சொத்து பத்திரம் வீடு எதனா கொடுக்கணும், அந்த டாக்குமெண்ட் கொடுத்தா கொடுப்பாங்க. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, நம்ம என்னத்தை கொடுக்கறது? அரசோட உத்தரவு பேரில் வந்து கொலாட்ரல் வாங்காமல் வந்து அந்த மாணவன் அடிப்படையாக வச்சு கொடுத்தாங்க. ஷூரிட்டி சைன் மட்டும் கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஷூரிட்டி சைனு வித்து ஒரு கொலாட்ரல் ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுக்கணும். இது கிடைச்சிது. அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சிது ரிசர்வேஷனில். பட் அதை பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கொடுத்தது வந்து அரசுகள் தான். ரிசர்வேஷன் நமக்கு கிடைக்குன்ற நம்பிக்கை கொடுத்தது அரசுகள் தான். ரிசர்வேஷன் இருக்கிறதுன்னு நமக்கு தெரியணும்ல. நிறைய பேருக்கு இப்போ தெரியலை, எஸ்சிஎஸ்சி மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரிசர்வேஷன்னாலே அவேர்னஸ் கொடுத்தது வந்து நம்மளோட தமிழ்நாடு அரசு தான். அப்புறம் 12th முடிச்ச அப்புறமும் வந்து வேலைக்கு போகும்போது அதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு காலேஜில் பிளேஸ் ஆகிட்டீங்க. பிளேஸ் ஆகலாம், வெளியே வந்தால் வேலை தெரியும். அப்போ அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சால் மட்டும் நமக்கு வேலை. ரோபோட்டிக்ஸ் மாதிரி துறைகளில் எல்லாரும் படிக்கிறதே படிக்காமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். அப்போ எங்கே போகலாம்? கோட்டூர்புரத்தில் இருக்குல்ல, அன்றைக்கி அந்த ஈவெண்ட் நடந்தப்போ தான் யோசித்தேன். இந்த அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி இருக்குல்ல, அங்கே தாங்க உட்காந்து ஒரு வருஷம் படித்தேன். 12-13. ஆமாம், அங்கே தான் ஒரு வருஷம் படித்தேன். எல்லா புக்ஸும் வந்தது. எலக்ட்ரானிக்ஸில் இந்தியாவை சேர்ந்த புக்கு, ஃபாரின் ஆத்தர்ஸ் புக்லாம் ஒரு புக்கு 2000 ரூபா வச்சுருப்போம். அந்த நூலகத்தில் ஃப்ரீயாக கிடைக்கும். ஃப்ரெஞ்சு, ஜாப்பனீஸ், அங்கே இருக்க டெக்னாலஜிக்கல் புக்கு, அவங்களோட அறிவியலோட புத்தகங்கள் எல்லாமே அங்கே இருந்தது. ஏசி ஹாலுங்க, அது போர் அடிக்காது உங்களுக்கு. ஏசி ஹாலு, குஷன் சீட்டு, போயிட்டு ராஜா மாதிரி கொஞ்சம் படிக்கலாம். அந்த நூற்றாண்டு நூலகம் அது என் வாழ்க்கையை மாதிரி முக்கிய பங்கு. அங்கே 2010 திறக்கப்பட்டது. ஆமாம், அது 12 ஆஸ்பத்திரியாக மாற்றப்பட்டிருக்க வேண்டியது. நல்ல வேலை கோர்ட்டுகள் அதை காப்பாற்றி கொடுத்தன. நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு பின்னாடி அது ஒரு பெரிய போராட்டமே நடந்தது. ஆமாம். ஸோ அதே நூலகத்தில் இப்போ நிகழ்ச்சியும் நடந்தது, தமிழ்நாடு வருஷம் நிகழ்ச்சியும் நடந்தது. நீங்க அதுல சிறப்பு இருந்தது. ஸோ அந்த நூலகத்தோட 15வது ஆண்டு. ஆமாம், 3வது ஆண்டு நீங்க போய் படிக்க உட்காந்தீங்க. 15வது ஆண்டுல நீங்க சிஓவா உள்ள போயிருக்கீங்க. அந்த நூலகத்துக்கு ஐசியூல இருந்து தப்பிச்சப்ப நீங்க போய் படிச்சிருக்கீங்க. அந்த நூலகம் கட்டினது, அந்த நூலகம் வந்து எனக்குன்னு கட்டல. ஆனா அப்படி சிந்தனை உதிச்சு கட்டுவதான நான் போய் உட்காந்து படிக்க முடிஞ்சது. நான் இல்லாட்டி எங்க போய் உட்காந்து படிக்கிறது? படிக்கிறதுக்கான ஒரு இடம், தண்ணி ஃபெசிலிட்டி, ஏர் கண்டிஷன் ஃபெசிலிட்டி, புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து எவ்வளோ வேணா படிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. என் நண்பர்கள் நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றிச்சாரு. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பசங்க எனக்கு தெரிஞ்சு 8 பசங்க என் பேட்ச் இருந்த பசங்க டிஎன்பிஎஸ்சி படிச்சு பாஸ் ஆனாங்க. அங்கே உட்காந்து படிச்சுதான். எங்கள் வீட்டில் படிக்கிற சூழல் இருக்காது, சத்தம் ஒரே ரூம் தானே இருக்கும், எங்கே உட்காந்து நீங்கள் படிப்பீங்க. ஸோ இப்படி எல்லாமே சத்துணவு திட்டத்துலேருந்து, ஸ்காலர்ஷிப்லேருந்து, இடஒதுக்கீடுலேருந்து, அவங்க கொடுத்த லைப்ரரியிலேருந்து, பஸ் பாஸ்லேருந்து, போகிற யூனிஃபார்மு, செப்பல் எல்லாத்தையும் நான் பயன்படுத்திக்கோங்க. கம்பெனி ஆரம்பிக்கும் போது பயிற்சி கொடுத்தாங்க. ஸ்டார்ட் அப்கான பயிற்சி வந்து கிண்டியில் வச்சு கொடுத்தாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலம். அப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்ற பேர் பண்ணல. ஆமாம், எம்எஸ்எம்இ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு கோர்ஸ் ஸ்பான்சர் பண்ணாங்க. நெட்வொர்க்கிங் கோர்ஸ் 3 மாதம் கோர்ஸ் நினைக்கிறேன். ஒரு மாநில அரசாலேயே நீங்க இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வர்றீங்க, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனால. அப்போ அந்த பேர்ல அது எங்களை நினைக்கிறேன். இப்போ வேற ஏதோ ஒரு பேர்ல இயங்கிச்சது. ஆனால் தமிழ்நாடு அரசோட ஒரு இனிஷியேட்டிவ் தான் அது. அது என்ன இப்போ பல விளம்பரத்தை பார்த்துட்டு போய் சேர்ந்தேன். 3 மாதம் கோர்ஸ். இது எந்த வருஷம்? 13 எண்டா 14ஆம் தேதி அந்த இயரில் அதை பண்ணேன். 3 மாதம் கோர்ஸ் முடிச்சு அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து அப்புறம் தான் ரோபோட்டிக்ஸ்க்கு ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம தனியார் மயமாக போயிட்டுருக்கோம். பட் இதை கொண்டு வந்து சேர்த்த திட்டங்கள் தான். ஸோ அதனால தான் நமக்கு வந்து யாராவது வந்து 1000 ரூபாய் கொடுக்கறத பற்றி தப்பாக பேசினாலும் நமக்கு அந்த ஆதங்கம் வருது. ஆதங்கம், கோவம் அப்படின்னா சொல்லலாம். அது எதுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணணும்? அவன் வந்து நீங்கள் அரசு கொடுக்காட்டி அவன் வேற ஒருத்தர்கிட்ட போய் கடன் தானே வாங்கணும். அவன் ஏன் போய் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கணும்? அப்போ ஒரு படிக்கிற பையன் போய் கடன் வாங்கினா அவனுக்கு எவ்வளோ இன்செக்யூராக இருக்கும். அதை வந்து அரசு பண்ணும்போது அந்த நிலைமை அகற்றப்படுது இல்லை. அதை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ண, எதுக்கு மலினப்படுத்தணும்? அந்த பசங்க நினச்சி, உங்களுக்கு இந்த அரசை பிடிக்காமல் இருக்கலாம், அந்த படிக்கிற பசங்க நினச்சி பாருங்க, அவன் என்ன ஃபீல் பண்ணுவான்? அவங்க டிவியில் அந்த அக்கா திட்டினாங்க, அந்த 1000 ரூபாவோட இதுன்னு சொல்லி அவன் எப்படி அதை வாங்குவான்? அவன் அந்த குற்ற உணர்வுக்கு உள்ளாக்காதீங்க. பிச்சை புகினும் கற்கிறன்றதை நீங்கள் தான் எடுத்துக்காட்சி பேசுகிறீங்க. கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுத்தா அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க படிக்கிற பசங்களுக்கு. முரணாவே இருக்கு. அதை பண்ணாதீங்க, பாவம், படிக்கட்டும். இன்னொரு முக்கியமானது, நீங்கள் வியாசர்பாடியிலேருந்து வளர்ந்து ஒரு 28 வீடு வாடகை வீடெல்லாம் மாறி வந்திருந்திருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் வந்திருக்கும், உங்களுக்குன்னு ஒரு கார் வந்திருக்கும்.
அப்பா பெயிண்ட் அடிச்சது, சாக்கடை கிளீன் பண்ணாங்க, ஆட்டோ ஓட்டினாங்க. இந்த இடங்களுக்கெல்லாம் அப்பாவை கூட்டு போனீங்களா? இல்ல அந்த இடங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இடத்த வச்சு அதை கம்பேர் பண்ணி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அங்கே எங்கேயுமே அப்பாவை கூட்டு போனது கிடையாது. அதெல்லாம் அது ஒரு கஷ்டமான காலம். அங்கே கூட்டு போய் மறுபடியும் அவருக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்பலை. அவங்க நல்ல நினைவுகளை மட்டும் தான் எங்கள் அப்பாவை நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த சிம்பிளாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பழசை பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் வறுமையை பார்க்கக்கூடாது. நல்ல விஷயங்கள் கிட்ட கூட்டு போகணும். ஸோ நான் கூட்டு போனதில்லை. இப்போ வரைக்கும் வந்து அந்த இடங்கள்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் அப்பாவை மட்டும் தான் கூட்டும் போகல. என் வீடு அங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்கேன். அதே ஸ்கூலு, அதே இடம். அப்போ போய் பார்ப்பேன். யாசர்பாடி, சத்தியமூர்த்தி நகர், முல்லை நகர், உதயசூரிய நகர். அங்கே இப்போ வரைக்குமே அவங்க தான் நம்ம நண்பர்கள் கூட. அங்கே போவேன், சந்தோஷப்படுவாங்க. ஏ சூப்பர்ரா அப்படின்னு பேசுவாங்க. ரொம்ப ஃபார்முலாக இந்த ட்ராமாட்டிக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே நான் என்ன சொல்கிறது, இயல்பாக இருக்கும். அவன் தம்பியெல்லாம் கூப்பிடுவான். ஏய் நானே ஒன்று தான்டா வச்சோம், பாடுறா வந்துட்டான், ஏய் தம்பியை பார்த்துக்கூடா அப்படின்னுவான் நம்மகிட்ட. ஸோ அந்த மாதிரி உறவு நம்மளை வந்து ஒரு வெளியாகவே பார்க்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் ஒருத்தன் தான் பார்ப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட் இன்னைக்கு காட்ஃபாதர் ஆயிருக்கீங்க. காட்ஃபாதர் இல்லை, உரிமை எடுத்துப்பாங்க. இல்லை காட்ஃபாதர்னா அவங்க பசங்களை வந்து இவரை பார்த்துக்க, நீ இவரை பார்த்துக்க, அந்த காட்ஃபாதர் சொல்றேன். ஆமாம், அது தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே வந்து கணித்து வந்துட்டார், ஏ வா வா அப்படின்னு வருவாங்க. அதில் வந்து ஒரு வேற்றுமையாக இருக்காது. அவர் நான் பார்த்து கூட இருக்க மாட்டேன் படிக்கும்போது. ஆனால் இப்போ வந்து அந்த அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கல்ல, என் பையனை நீ பார்த்துக்குப்பான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அப்படியான நபர்களுக்கான இனிஷியேட்டிவ் ஏதாவது எடுத்திருக்கிறீங்களா? அவங்களோட பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது 153 பசங்களுக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், அந்த கம்யூனிகேஷன் சொன்னீங்கல்ல, நம்மளால முடிஞ்ச இனிஷியேட்டிவ் 153 பேருக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கான பயிற்சி வகுப்பு பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு தனி சென்டரும் போட்டிருக்கோம். கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமும் தரோம், ஆன்லைன் ப்ரோக்ராமும். வியாசர்பாடியிலேயே? ஆமாம், பெரம்பூரில் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிளாஸ் ரூம் பெரம்பூரில் போட்டிருக்கேன். மற்ற பசங்களுக்கு ஆன்லைனில் வர பசங்களுக்கு ஆன்லைனில் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பசங்க ஒரு 13 பேருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஸ்கூல் பசங்க ஒரு 8 பேருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலேஜ் பசங்க 14 பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் பண்ணல, அவ்வளோதான். எஜுகேஷன் சப்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு இந்த சாப்பாடு போகிறது, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் விட தெரியல, நான் பண்ணதில்லை. அது பண்ணுறவங்க நல்லது பண்ணுறாங்க, நான் தப்பாக சொல்ல. எஜுகேஷன் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த அளவில் மட்டும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், சின்ன அளவில். ஒரு சத்துணவு என்ன செய்யும், ஒரு ஸ்கூலில் கொடுக்குற ஸ்லிப்பர் என்ன செய்ய போகுது, ஒரு உதவித்தொகை என்ன செய்ய போகுது, ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி என்ன செய்ய போகுது, ஒரு நுழைவுத் ரத்து என்ன செஞ்சிட போகுது அப்படின்லாம் பேசுபவர்கள் இந்த ஒன்னொன்னிலும் பலனடைந்து வந்தவர் இந்த சமூகத்துக்கு திரும்ப செய்வது அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட அவர் சொன்ன நம்பர் எல்லாம் பார்த்தா 250 பேர்கிட்ட இருப்பாங்க. 250 இருக்காது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் 300 பேர்கிட்ட உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. 240 சம்திங், 250 பேர்கிட்ட இருக்கு. கவுண்ட உயர்த்த மாட்டாரு, நான் கரெக்டான கவுண்ட்ல இருக்கிறேன். வயசை கூட ஒரு வயசு கம்மியா தான் சொல்றாங்க. இருக்கிறத சொல்லிட்டா அவங்க பிரச்சனை இல்லை. நீங்க அதே ஏரியால ஒரு ரூம்ல குடியிருந்தீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய வீடு எத்தனை பிஹெச்கே? ஹவு செக்யூர் டு யூ ஃபீல்? இப்போ அமலாக்கத்துறை வீட்டுக்கு போன ஒரு வீட்டுக்கு இல்லை, ரொம்ப பெரிய வீடெல்லாம் இல்லை. இப்போவும் ரொம்ப கொஞ்சம் எளிமையான வீட்டில் தான் இருக்கிறோம். சிக்குவனா நான் இல்லை, எளிமையான வீட்டில் தான் இருக்கோம். ஊரில் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் அம்மா அப்பாவுக்குன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி, கொஞ்சம் ஃபெசிலிட்டி, மற்றபடி சோஷியல் காஸ்ட் பண்ணுறது நமக்கு நான் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிலது வெளியே சொல்லக்கூடாது, அவங்க சுயமரியாதை. ஸோ அது கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு திருப்தியான வாழ்வு. என்னை சார்ந்து இருக்கிற எனக்கு தெரியாத நபர்களுக்கு சில உதவிகள், அதுதான் நான் பெருசாக பார்க்குறேன். வீடு கார் அதெல்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ நான் பண்ணிக்கலாம், அது இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஐ மீன் ஒரு பிரச்சனை, படிக்கிற ஒரு பிரச்சனைனாக்கா இங்கே போனால் நம்ம கிடைக்கணுன்ற ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு சிலதை பண்ணியிருக்கோம். பல்வேறு அமைப்புகளுக்கும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐ மீன் அவங்களுக்கு என்ன தேவையோ அறிவு சார்ந்தோ இல்லாட்டி அங்கே இருக்க பசங்களுக்கு அடுத்த லெவலுக்கு என்ன போகிறதோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெல்லியில் யூபிஎஸ்சி படிக்கிற பசங்க கொஞ்சம் பேர் இருக்கும், தமிழ்நாடு சேர்ந்த பசங்க அவங்க கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே படிப்பு சார்ந்தா எங்கிட்டு இருக்கணும்னு வச்சுக்கலாம். நம்ம மற்ற வேற எதுலேயும் டைவர்ட் ஆகலை. படிப்பு அதை அவங்ககிட்ட இருந்து யாருமே பிடிக்க முடியாது. அடுத்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க, ரைட்? ஆமாம், ஸ்கூலு, அடுத்து நீங்கள் காலேஜ், ஏதாவது நிறுவனங்கள் அப்படியாக உயர வேண்டும். அது எல்லா சூழல்லையும் விளிம்பு நிலை மனிதர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கல்வியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கணும். ஒரு பெரிய நிறுவனமாக மாறினதுக்கு பிறகு அதில் பெரிய பணம் படைத்தவர்கள் மட்டுமே வருவாங்க. அதுவும் குறிப்பாக தனியார் நிறுவனங்கள் அப்படி ஆயிடுச்சுன்னா
அது அங்கதான் போய் நிறுத்தும், அது ஒரு பெரிய நிர்வாக சிக்கல்ல இருந்து வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சட்டப்படாம புல்லட்ல வருவாங்க, அது ஸ்கூலுக்கு வருவாங்க. நீங்க வந்து உண்மையிலேயே கீழே இருந்து வர்றீங்க அப்படின்றப்ப நம்மள மாதிரியான நபர்களுடைய வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும். அதனால உங்களுடைய விஷயம் வந்து இதுல விதிவிலக்காக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அவளோடு எதிர்பார்த்து காத்து. அந்த நிகழ்ச்சியில பேசும்போது அமைச்சர் உதயநிதி அங்க இருக்கிறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அவரை பார்த்து பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? நம்பர் வாங்குனீங்களா? வாட்ஸ்அப் பண்ணீங்களா? ஏன்னா எங்களையே நண்பர்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து சகோதரர், முதல்ல சகோதரர், அதுக்கப்புறம் 2 பேரும் நண்பர்கள். நண்பர் தான். நண்பர் மில்டன், நண்பர் இந்திரகுமார், நம்பர் இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. நேத்து நிகழ்ச்சியில அவர் எங்களை பத்தி பேசியிருந்தாரு. இல்ல உங்களுக்கு அவர் என்ன சொன்னார்? எனக்கான வரவேற்பு அவர் கொடுத்தது வந்து நிறைவா இருந்தது எனக்கு. அவர் கூட ஒரு மாநில இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர் சொல்லும்போது மிக மிக எளிய புன்புலத்தில் இருந்து வந்து இன்று ஒரு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இருக்கும் தம்பி கணித்ராஜ் என்பவர்களை வருக வருக எனக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அவர் யூஸ் பண்ண வார்த்தை தம்பி. அந்த வார்த்தை அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது சாருனும் இல்லாட்டி வந்து மதிப்பு மிகு உயர்திரு அதெல்லாம் போகல, தம்பின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பெரிய கிரெடிட். 2வது ஒரு அமைச்சர் நம்ம பேரை உச்சரிக்கிறது. 3வது அவர் இருந்த அதே ரோல நமக்கான இருக்கையும் போடப்பட்டது. ஸ்டேஜில் ஒரு அமைச்சர் கூட நான் சரிசமமாக ஒரு ஸ்டேஜில் உட்கார்றேன். அதுக்கு பிறகு எங்களை மேடையில் உட்கார வச்சுட்டு அவர் கீழே இறங்கி உட்காந்து நாங்கள் பேசுறத பார்க்குறாரு. கீழே இருந்து பார்த்தாரு, பக்கத்தில் உட்காந்துல கீழே இருந்து பார்க்குறாரு. நான் கீழே இறங்கி வரேன், இல்லை நீங்கள் போய் மேலே உட்காருங்க. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க தெரியாது, பேசும்போது மட்டும் மேலே போய் பேசிட்டு வா சொல்லுவாங்க. மேலே போய் உட்காரன்னு சொல்லிட்டு 3 இருக்கையை போட்டு எனக்கு மதிவதனி தங்கை அவங்களுக்கும் கரு பழனிப்பன் சாருக்கும் போட்டாங்க. எங்களை மேலே பேச அவர் கீழே உட்காந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம பேசும்போது ரிசீவ் பண்ணிக்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, யார் உண்மையாக அதை நம்ம சொல்கிறத கேட்குறா, யார் சும்மா கடமைக்குன்னு உட்காரான்ட்டு அவர் பேசின அத்தனை வார்த்தைகளும் தெளிவாக வாங்கிக்கிட்டார், உள்வாங்கிக்கிட்டார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு அமைச்சர் நம்ம சொல்கிறத கேட்குறாரு, நம்ம சொல்கிறத கவனிக்கிறாரு அப்படின்றது. கீழே இறங்கி வந்த அப்புறம் நம்ம கொடுக்கப்பட்ட இருக்கைகள் அவர் என்ன மாதிரி இருக்கையில் உட்காந்தாரோ அதே இருக்கை நமக்கும் அங்கே கொடுக்கப்பட்டது. அவர் இருக்காங்க, அமைச்சர் சேகர் பாபு இருக்காங்க, அதுக்கப்புறம் இயக்குனர் இருக்காரு, நான் இருக்கேன். எங்களுக்கான இருக்கை இருக்குல்ல, ஒரே மாதிரியான இருக்கை. அதுவும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். இப்போ கிளம்பும்போது கை கொடுத்துட்டு ஒரு சிரிப்பு ஒன்று சிரித்தார். இதெல்லாம் வந்து மிகைப்படுத்தி நம்ம சொல்லலை. ஒரு அமைச்சருக்கும் எனக்கும் சரியான ஒரே மாதிரியான மேடை கிடைச்சிது, ஒரே மாதிரி இருக்கை கிடைச்சது இல்லை. இந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும்ல, அங்கதான் அவரை ரொம்ப பிடிக்குது. அது உண்மைதான். ஆனா அதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி அவர்களோ, ஸ்டாலின் அவர்களோ, கலைஞர் அவர்களோ நம்ம போட்ட சண்டைய அவங்க வேற பல இடங்கள்ல போட்டு அந்த இடத்த அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அது என்ன நான் மட்டும் உட்காரக்கூடாது, அப்படிதான் உட்காருவேன்னு கலைஞர் சொன்னாரு. முதல்வர் ஸ்டாலின் வந்து உட்கார்ந்தாரு, இப்போ உதயநிதி அவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால அவர்களுக்கு அந்த இருக்கையும் அதற்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரமும் அவர்கள் பட்ட வழியிலிருந்து வந்த ஒண்ணு. அதை இன்னொரு நபர்களுக்கு அந்த வழியை கடத்திடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸா தான் இருப்பாங்க. கண்ணாடி கூண்டுக்குள்ள உட்காந்து பிரச்சாரம் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது அவங்கள. நடந்து வந்தாங்கன்னா 10 எறும்பு சாகுன்ற பஞ்ச் டைலாக் அவங்களால பேச முடியாது. ஒரு குளத்தை அடைச்சிட்டு மீதி எல்லாரையும் குளிக்க விடாம தடுக்கிற சர்வாதிகார மனநிலையே அவங்கள்ட்ட இருக்காது. போட மாட்டாங்க, அப்படி கூப்பிட்டு பேசுவாங்களே தவிர இப்படி போட மாட்டாங்க எதையும். அதனால அது வந்து நீங்க சொல்றது அவங்களே பட்ட ஒண்ணு. அதனால அவங்க அதுக்கு சரியான அவர்கள் தான். அப்புறம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஈரோட்டிலிருந்து. ஆனா திமுக அப்படின்னு பார்க்கும் பொழுது காஞ்சிபுரத்திலேயே 2 ஏரியா இருக்கு. ஒரு ஏரியாவுக்குள்ள பக்கத்துல இப்படி உட்கார முடியாது, இன்னொரு ஏரியாவுக்குள்ள தறி ஓட்டி அத்திவரதர் இருப்பாரு, இன்னொரு ஒருத்தர் இருப்பாரு காசு பாக்குறாரு இருப்பாரு. இப்படி ஒரு குரூப் இருக்கும். அதே காஞ்சிபுரம் தான் இன்னொரு பாதையை உருவாக்கியது. அந்த பாதை தான் இன்றைக்கு பலரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல ரொம்ப மோட்டிவேட்டடான ஒரு நேர்காணலாக இருந்தது. நான் பொதுவாக நாங்கள் யாருமே வந்து இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்றதே வந்து கொஞ்சம் அசௌகரியமாக பார்க்குற நபர்கள். ஏன் அப்படின்னா பொதுவாகவே மோட்டிவேஷன் ஸ்பீச்ன்றது இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள பூரா வந்து அனுபவிக்கிறது அகேன்ஸ்ட் த சயின்டிபிக் டெம்பர் அப்படின்றது தான் வந்துருச்சு. இல்லை இன்னொன்று மோட்டிவேட்டரா இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவங்களும் என்னை மாதிரி தான் வளர்ந்துருக்குறாங்க. நான் பட்ட வழியை தான் அவங்களும் பட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த மேடை கிடைச்சிருச்சுன்றதுக்காக அவங்க என்னமோ இங்கிலாந்து எலிசபெத் ராணி பேரன் மாதிரியும் அவர் எனக்கு வந்து ஏதோ அடைக்கலம் கொடுத்து மீட்பர் மாதிரி அவர் என்கிட்ட பேசும்போது எனக்கு அது ஒட்டவே இல்லை.
மாறா நீங்க பேசும்போது ஏதோ என் வீட்டுல இருக்கிற ஒரு அண்ணன் அவன் படிச்சு முன்னேறி வந்து நின்றுட்டு மண்டையில ஒரு கொட்டு கொட்டி மரியாதை அவன் படிக்க வாடா அப்படின்னு கழுத்தா மட்டையை சேர்த்து இழுத்துட்டு இப்படி கூட்டி ஆடுறது இருக்குல்ல, அப்படி இருக்காது. அந்த மோட்டிவேஷன் தான் ஊருக்குள்ள எனக்கு இருந்த மோட்டிவேஷன். எங்க அப்பா செஞ்சது, எங்க தாத்தா செஞ்சது, இன்னைக்கு நீங்க மேடையில செய்யறது. இது வந்து இருக்குன்றது வந்து சரியா மைனர் தான் நேற்று கால் பண்ணி சொன்னாரு. யோ அந்த நான் அனுப்பியிருக்கேன் அந்த லிங்கை பாரு முதல்ல அப்படின்னாரு. அது ஸ்பீச்சை ஃபுல்லாக கேட்குறப்ப கேட்டியான்னு கேட்டுட்டு என்கிட்ட இன்னொரு தடவை சொன்னார், நேற்று நான் படம் முடிச்சுட்டு வந்து ஒரு டைலாக் சொன்னீங்க அவருக்கு அவனுக்கு அப்படின்னு சொன்னார். நீங்க குறிப்பிட்ட அதே வார்த்தை தான். நீங்க 9 நிமிஷத்துல அதை பேசிருந்தீங்க தொடர் அந்த வீடியோல. இந்த பெரியார் வந்து இருக்கிறதுக்கும் இல்லாம இருக்கிறதுக்குமான மாநில வித்தியாசம் இப்பயும் கூட அதை குறிப்பிட்டீங்க. அதை வந்து மைனர் என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது அதை குறிப்பிட்டிருந்தாரு. 2 பேர் பேசின விஷயமும் ஒரு இடத்துல ஜெல்லா இடம் அது. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாரு, இந்த மனுஷனை கூப்பிடணுயா, பேசணுயா, நம்ம கண்டிப்பா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுயா அப்படின்னு சொன்னாரு. உடனடியாக அவர் நம்பரை ட்ரை பண்ணி உங்களை கூப்பிடணுன்னாரு. இப்போ பிஸ்னஸ் மேன்னா ஏதாவது பகுமானம் காட்டுவாங்க, நம்மள்ட்டலாம் வருவாங்களா? நான் இருக்கட்டா உங்களுக்கு உங்கள்கிட்டலாம் பேசாம யார்ட்டா பேசாம. இல்லை என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்டர்வியூ தான். எல்லாத்துலேயும் வந்துட்டு என்ன பண்ணீங்க, எப்படி என்ன இன்னோவேஷன் பண்ணீங்க, நம்ம அவங்க சட்டை போட்டு ஒரு கோட்டை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். பெரியாரை பற்றி ஃப்ரீயாக பேச விட மாட்டாங்க, கட் பண்ணிடுவாங்க பேசலாம். அப்புறம் இந்த உதயத்தொகை திட்டோனை பற்றி அவன் பண்ணுற தப்புன்னு சொன்னாங்க, அதை போட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணல, வெரி ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அது நமக்கு நிறைய சங்கடங்களை கொடுத்துரும், உண்மையை பேச விடாம தடுத்துரும். அது இங்க இல்லை. எனக்கு நான் ஜாலியா அட்டன் பண்ண ஒரு இன்டர்வியூனா அது இதுதான். ரொம்ப இயல்பா இருக்கு. ரொம்ப நிறைவான ஒரு சந்திப்பு, ரொம்ப நிறைவான ஒரு உரையாடல். மைனருக்கு அன்பு முத்தங்கள் அண்ணனை அறிமுகப்படுத்துனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக மாற்றி கொடுத்ததற்கு உங்களுக்கு நன்றி. இன்னும் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற முன்னெடுப்புகளுக்கு டேக் லெஃப்டின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நீங்கள் வளர்ந்து இந்த சமூகத்தையும் வளர்த்திருப்பது உங்களுடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எங்களோடு இணைந்து இந்த உரையாடலை எங்களுக்காக கலந்து கொண்டதற்கு டேக் லெஃப்ட் நேயர்கள் உள்ளிட்ட தமிழ்நாட்டு மக்கள், பெரியாரால் பலனடைந்த அத்தனை பேரின் சார்பாகவும் நன்றி. நன்றி.